உடலை எப்படி வெப்பப்படுத்துறது? உடம்ப எப்படிங்க வெப்பப்படுத்துறது? எப்படி படுத்தணும் அப்படின்னு சொன்னா, காலையில எழுந்த உடனே அவங்க நல்லா குனிஞ்சு வாசல் எல்லாம் பெருக்கி, எவ்வளவு பெருசு இருக்குங்க, இந்த கடைசில இருந்து அந்த கடைசி வரைக்கும். அவங்க வீட்டு காம்பவுண்ட் எந்த கடைசில இருந்து எந்த கடைசி வரைக்கும் அவ்வளோ தூரம், அது ரோடா வீடா அடுத்த வீட்டு பக்கமா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இல்ல எதிர்த்த வீட்டுக்காரவங்களோட வாசலா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனையும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இவ்வளவுதான் இருக்கும். பார்த்திருக்கீங்களா வாசல் கூட்டுற? அப்படி குனிஞ்சு பெருக்கும் பொழுது இததான் சசங்காசனம். இதை நீங்க தினமும் ஒரு 5 கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அர்த்த சிரசாசனம் அவசியமே இல்லை. நல்ல ஒரு முழ தொடப்பத்தை வச்சுக்கிட்டு வீட்டு வாசலை பெருக்கினாலே போதும். அப்படி பண்ணிதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடலினுடைய முதுகு தண்டை சரியான வளைவு நெளிவுக்கு ஏற்ற அளவுக்கு ரத்த ஓட்டம், பிராண ஓட்டம், சக்தி ஓட்டம் பரவும்படி அவங்க காலையிலேயே அந்த வேலை பண்ணாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, வளைந்து நெளியிற அந்த தன்மை, அது மட்டும் இல்ல, பலம் கிடைச்சது. இங்க இருந்து அங்க வரைக்கும் ஒரு முழ தொடப்பத்தை வச்சுட்டு பெருக்கி அப்படி எழுந்துக்கும் போது என்ன ஆகுங்க, அப்படியே கீழே அடி முதுகுல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ரத்த ஓட்டம் அப்படியே பம்ப் அடிச்ச மாதிரி போகும். அப்ப சூடு அதிகமாகும். உடனே அவங்களுக்கு என்ன ஆகும், அப்படியே வேர்க்கும். அப்ப ஆரம்பிக்க அந்த சூடு, உடம்பு சூடாடு. இவ்வளவு பெருக்கிட்டு வந்த உடனே அப்பான்னு எழுந்திருப்பாங்க. உடனே அந்த சூடு அப்படியே கட 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 உடம்பு ஃபுல்லா பரவிடும். முதுகு தண்டுல பரவுனால என்ன ஆயிடுங்க, அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாவே சூடாயிடும். ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லா போகுது இல்லையா, அப்படிதான். அடுத்தது என்ன பண்ணுவாங்க, தண்ணி தொளிப்பாங்க. குனிஞ்சுக்கிட்டே வாசல்ல கோலம் போடுவாங்க. அந்த இடத்துல என்ன ஆயிடும், மூச்சு பயிற்சி நடந்துரும், வாசி பயிற்சி நடந்துரும். அந்த இடத்துல என்ன ஆகும், மனசு ஒருநிலைப்படுறதுனால உடனே குனிஞ்சுக்கிட்டே பண்றாங்க பாத்தீங்களா? அப்ப குனிஞ்சு அப்படி நல்லா ரொம்ப நேரம் குனிஞ்சு கோலம் போட்டுட்டு அப்படி நிமிர்ந்து நிற்கும் போதுதான் அப்பதான் மூச்சு இழுத்து விடுவாங்க. நீங்க இதை கவனிச்சு பாருங்க. கோலம் போடும்போது யாருக்குமே பிரீதிங் என்ன ஆகாது, அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துக்கு 2-3க்கு மேல அவங்க பிரீதிங் வரவே வராது. நீங்க சரியா அழகா ஒரு பெரிய கோலம் ஒரு 15 புள்ளி கிட்ட வச்சு நீங்க ஒரு வளை கோலம் நெளி கோலம் போட்டு பாருங்களேன். உங்களுக்கே மறந்து போயிடும் நாம சுவாசம் பண்றோமா இல்லையா. அப்புறம் சிந்திப்பீங்க. அந்த அளவுக்கு நம்ம செய்த வேலைகள், அன்னைக்கு செய்த வேலைகள் எல்லாமே எல்லாமே பயிற்சியாக இருந்தது. அப்ப அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு குறைவே இல்லாம இருந்தது. இடுப்பு வலி கிடையாது, கழுத்து வலி கிடையாது, நெஞ்சு எரிச்சல் இல்ல, அசிடிட்டி இல்ல, மலச்சிக்கல் இல்ல, முட்டி வலி இல்ல, எதுவுமே இல்ல. காரணம் அவங்க செய்த வேலைகள் எல்லாமே உடற்பயிற்சியாகவே இருந்தது. அவங்களுக்கு உடலுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியதாகவே இருந்தது. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு எங்க போவாங்க, டாய்லெட் போறதுக்கு. நல்லா வயிறெல்லாம் நல்லா உங்களுக்கு வந்து வளைஞ்சு நெளிஞ்சு என்ன இருக்கும், முதுகெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு உங்களுடைய மலக்குடல்ல என்ன இருக்கும், டாய்லெட் போறதுக்கான சிம்டம்ஸ், கழிவுகள் வெளியேறதுக்கான அந்த அறிகுறி வரும். உடனே என்ன பண்ணுவாங்க, கையில ஒரு சொம்பு எடுத்துக்குவாங்க, நடப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஏரியை நோக்கி போவாங்க. இப்பெல்லாம் வீட்டு வாசல்ல ஸ்டிக்கர் கோலம், பெருக்கிறதுலாம் ஒண்ணும் வேண்டாங்க. சும்மா அப்படியே ஒரு தட்டி தட்டி விட்டு அப்படியே ஒரு சொம்பு தண்ணியை ஊத்திட்டு ஸ்டிக்கர் கோலம் கழுவி விடுவாங்க, அவ்வளவுதான். அது கூட செய்யறாங்களா என்னன்னு தெரியல. வீட்டுக்குள்ள அப்படியே வந்தோடனே பாத்ரூம் வந்து எங்க இருக்கு, பெட்ரூம்குள்ளேயே அது திறந்து உள்ள போயிட்டு வந்துடுறோம். அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி போனாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் நடப்பாங்க. கையில ஒரு சொம்பை எடுத்துட்டு அப்படியே இருட்டுக்குள்ள 4:30-5 மணிக்கு அப்படியே வெயில் சூடு வர்றதுக்குள்ள, வெளிச்சம் வர்றதுக்குள்ள நடந்து போவாங்க. போயிட்டு மலர் ஜலம்லாம் கழிச்சிட்டு கழுவிட்டு அப்படியே வந்துருவாங்க. அங்கிருந்து திரும்ப ஒரு 3/4 கிலோமீட்டர் நடப்பாங்க. திருப்பி ஆத்துக்கு என்ன பண்ணுவாங்க, குளிக்கிறது துணி கிணி. அப்ப என்ன பண்ணுவாங்க, துணி துவைக்கிற துணி எடுத்துட்டு போவாங்க, போட்டுக்கிற துணி எடுத்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்ல, பாத்திரங்களையும் கொண்டு போவாங்க. பாத்திருக்கீங்களா? நாங்கெல்லாம் அப்படிதான் வாழ்ந்திருக்கோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாடுக்கு கழுவி குளிக்க வைப்பாங்க, இந்த பக்கம் துணி துவைச்சு குழந்தைங்க குளிப்பாங்க, அந்த பக்கம் பாத்திரம் கழுவுவாங்க. எல்லாமே ஓடக்கூடிய அந்த ஓடை ஆற்று கரையோரத்துல தான் எல்லாமே நடக்கும். அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் ஆத்தங்கரையில குளிச்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு மாட்டை கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அதையும் துவைச்சு உழைச்சி மேலேயே காய போட்டுட்டே வருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்கன்னு வைங்க, குடிக்கிற தண்ணிக்கு திருப்பி அது ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும். அது கரெக்டா இடுப்புல வச்சு தூக்கி தலையில ஒரு குடம் வச்சு கையில ஒரு குடத்தை வச்சுட்டு தூக்கிட்டு வருவாங்க. எல்லா பக்கமும் வெயிட், தலையில வெயிட் இருக்கும். கழுத்து வலியே இல்லைங்க அப்பெல்லாம். செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கிடையவே கிடையாது. காரணம் அவ்வளவு பாரம். விறகு வெட்டி தலையில தூக்கிட்டு வருவாங்க, பட்டையை வெட்டி தலையில கூட்டிட்டு வருவாங்க. குடம் 2 குடம் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு, என்ன குடங்க, நல்ல பித்தளை குடம், அதுவே வெயிட் இருக்கும். அதுல 2 குடம் தண்ணியை வச்சு தலையில தூக்கிட்டு வருவாங்க. கழுத்துக்கு தேவையான பலம், அந்த அழுத்தம் கிடைச்சது. கையில ஒண்ணு குடம் தூக்கிட்டு வருவாங்க. தூக்கும் போது கையில அந்த ஆம்ஸ்ன்னு சொல்றேன் பாருங்க,
இதெல்லாம் அப்படியே டைட் ஆயிடும், தொல தொலனே இருக்காது. அப்படியே கரெக்டா உடம்பு அப்படியே ஸ்லிம்மா இருப்பாங்க. காரணம் இடுப்புல குடம் வச்சு தூக்கிட்டு வருவாங்க. கொடி இடை அப்ப இருந்தது. இப்ப எல்லாருக்குமே டம்மி. கேர்ள்ஸ், லேடிஸ், ஜென்ஸ் சம்மந்தமே இல்லை, எல்லாருக்கும் டம்மி வந்தாச்சு. வயிறு தொப்பை, இடுப்பு சதையெல்லாம் பெருகி, பின்பக்கம் பெருகி, முதுகுல பெருகி, அப்படியே பெருசா தொடையெல்லாம் பெருசாகி அப்படி இருக்கிறாங்க. அப்பெல்லாம் இத்தனை கிலோமீட்டர் ஒவ்வொன்றுத்துக்கும் 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் நடந்தாங்க. தலையில வெயிட் தூக்கிட்டு வந்தாங்க, இடுப்புல குடம் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. அங்க போய் என்ன பண்ணுவாங்க, பைப்ல எல்லாம் அப்படியே திரி விட தண்ணி வராது, கிணத்துல போய் சேர்ந்துரும். ராட்டனம் போட்டு அப்படியே ஷிஃப்ட் போட்டு அப்படியே இழுப்பாங்க. அப்படி இழுத்து 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 பண்ணும்போது அடி வயிற்றினுடைய தசைகள் பலப்பட்டுச்சு. இழுக்கிறது கைக்கு இல்லையா, கைக்கும். அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும்போது எங்கங்க ஸ்ட்ரென்த் கிடைக்கும்? இப்போ குடல் இறக்கம்ங்கிறதே இல்லை, கருப்பை இறக்கமே இல்லை, சிறுநீர்ப்பை இறக்கமே இல்லை. இப்ப பாருங்க, 50 வயசு ஆனவங்க எல்லாம் குழந்தைங்க மாதிரி எல்லாரும் பேம்பர்ஸ். ஏன்னா குனிஞ்சு நிமிர்ந்தா அவங்களுக்கு என்ன ஆயிடும், அப்படியே யூரின் போயிடும், டாய்லெட் போயிடும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா, ஒரு வாய் ஆசைப்பட்டு நல்லா இருக்கே சாம்பார்னு ஒரு வாய் சாப்பிட்டாங்கன்னா டாய்லெட் வந்துடும், போற வழியே போயிடும். அசிங்கப்பட்டுட்டு என்ன பண்றாங்க, பேம்பர்ஸ் கட்டிக்கிறாங்க. வெளியில எங்கேயாவது ஒரு நல்லது கெட்டதுன்னு போனோம்னா சாப்பிட்டாங்கன்னா அதுல ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ஜாஸ்தி சாப்பிட்டாங்கன்னா அங்கேயே டாய்லெட் போடும், அதனால பேம்பர்ஸ் கட்டிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல தண்ணி சேர்ந்துறது, குனிஞ்சு கோலம் போடுறது, இந்த வேலைகள்லாம் செய்தாங்க. அம்மியில அரைச்சாங்க, உரல்ல அரைச்சாங்க. இது எல்லாமே எதுக்குங்க, இடுப்புக்கு, காலுக்கு, கர்ப்பப்பைக்கு, திணைப்பைக்கு, அவங்களுடைய இடுப்பு பகுதி, எல்லா உறுப்புகளுக்கும், முட்டைக்கு, எல்லாத்துக்கும் நல்ல பயிற்சி. எங்க இன்னைக்கு சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க இந்த கேள்விக்கு பதில. எதுக்குங்க உடற்பயிற்சி செய்யணும்? இதெல்லாம் நம்ம செய்யறோமா? அம்மியில எத்தனை பேர் இருந்தாலும் உட்கார வச்சு அப்படியே அரைச்சாங்கல்ல, இந்த கல்லை தூக்கி தூக்கி வச்சு அரைப்பாங்க. குரல்ல அப்படியே ஷிஃப்ட் போட்டு, நான் ஒரு 50 சுத்து 100 சுத்துனா எங்க வீட்டுல நாங்க 4 பேர், ஆளுக்கு 50 சுத்து கணக்கு போட்டோம். ஒரு காலம் அடிச்சுப்போம், ஒரு காலம் நீட்டிப்போம், அப்படியே உட்காந்துட்டு மாவு அரைப்போம், கதை பேசிட்டே. ஒருத்தர் கையால தள்ளி விடுவாங்க, ஒருத்தர் அரைப்போம். அதெல்லாம் நினைக்கும் பொழுதே அன்னைக்கு நாம செய்த வேலை அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மள ஆரோக்கியமா வச்சுக்குது கொஞ்சமாவது. ஸோ இப்ப நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. நமக்குமே இப்போ இன்னைக்கு அந்த வேலையெல்லாம் செய்யறோமான்னா செய்யறது இல்லை. ஒரு முழ தொடப்பெல்லாம் இல்லை, நாம உயரத்துக்கு வந்தாச்சு, அதுவும் வேக்யூம் கிளீனர் வந்தாச்சு. அப்படியே நின்று இப்படியே காமிச்சோம்னா எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துரும். கீழெல்லாம் குனிஞ்சு எல்லாம் துடைக்கிறது இல்லை. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சாணியை கரைச்சு ஒரு பக்கெட்ல வச்சு ஒரு துணியை நனைச்சு முட்டை போட்டு தவழ்ந்து உட்கார்ந்துதான் வீட்டை துடைக்கணும். அப்பெல்லாம் டைல்ஸ் கிடையாது, வீடு ஃபுல்லா மண்ணு தர. அதுல நம்ம செம்மண் தரையோ இல்ல களிமண் தரையோ அதுல நீங்க சாணி போட்டு வாரத்துக்கு 2 நாள் முழுகினாதான் வீடு நல்லா இருக்கும். அப்படியே வழுவழு வழுவழுன்னு வச்சிருப்பாங்க. பாத்தீங்களா, இதெல்லாம் கேட்கவே எவ்வளவு ஆசையா இருக்கு. அப்படி குனிஞ்சு நிமிந்து உட்கார்ந்து இந்த வேலைகள்லாம் பண்ணதுனாலதாங்க 10 குழந்தைகளுக்கும் மேல, வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெற்றாலும் 10 குழந்தைக்கும் மேல சுகப்பிரசவம் ஆச்சு. கர்ப்பப்பை இறக்கம் இல்லை, திணைப்பையில கருமுட்டையில பிரச்சனை கிடையாது, இடுப்பு வலி மூட்டு வலி கிடையாதுங்க, சரிங்களா, கழுத்துல வலி கிடையாது, வயிறுகள்ல பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒவ்வொரு முட்டிகளுக்கும் ஒவ்வொரு ஜாயின்ஸுக்கும் வளைந்து நெளியிற மாதிரியும் அதை அழுத்துற மாதிரியுமான ரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடிய பலப்படுத்தக்கூடிய எல்லா வேலைகளுமே அந்த பயிற்சியை கொடுத்தது. இன்னைக்கு நாம அதை செய்யறது இல்ல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் செய்யணும்னு கேட்காதீங்க, நிச்சயமா செய்துதான் ஆக வேண்டும். செய்யலைன்னா, இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இந்த வார்த்தையை என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், எதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி யாராவது கேட்டாலோ இல்ல உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கிட்டாலோ, முதல்ல நீங்க உணர வேண்டிய ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னா, நாம உயிரோட இருக்கணும். புரியுதுங்களா? அதுக்காக செய்யணும். ஆரோக்கியமா இருக்கணும். என் கை காலாலேயே நான் உழைச்சு நான் சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியா போய் சேரணும். அதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். உயிரோட இருக்கணும் அதுக்காக. 3வது முக்கியமான விஷயம், நாம பிறந்துட்டோம், எக்காரணத்தை கொண்டும் ஆஸ்பத்திரி வாசல்ல கால் வைக்க கூடாது. ஒவ்வொரு முறையும் என்னை நோக்கி வரக்கூடிய நோயாளிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன், இனிமே இந்த இடத்துக்கு வரும்பொழுது நீங்க நோயாளியா வரக்கூடாது. இயற்கை மருத்துவ மையத்துக்கு கூட ஒரு பேஷண்டா வரக்கூடாது. அப்போ ஹாஸ்பிட்டல்ல, மற்ற ஹாஸ்பிட்டலா யோசிச்சுக்கோங்க. பிறந்துட்டோம்னா நமக்கு கடவுள் நல்ல உடலை கொடுத்துருக்கான், ஆரோக்கியமான உடலை கொடுத்துருக்கான். எல்லாத்துக்கும் மேல, எல்லா ஜீவராசிக்கும் மேல
நமக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கான், புரிதலை கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குது சுத்தி சுத்தி. அப்போ வாழ்க்கையில பயன்படுத்தி இந்த உடலை ஆரோக்கியத்தை அப்படியே தக்க வச்சுக்கணும். ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட ஹாஸ்பிட்டல் வாசல்ல கால் வைக்க கூடாது. 3வது. 4வது விஷயம், நீங்களா செய்தா அதற்கு பெயர் உடற்பயிற்சி. எப்படிங்க? கையை காலை நீட்டி நீங்க வேலையெல்லாம் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. அது நீங்க உண்மையாலுமே உங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குறதுக்காக புரிதலோட நீங்க வாழறீங்கன்னு அர்த்தம். என்றைக்கு நீங்க இந்த புரிதல் இல்லாம புரிஞ்சுக்காம சோம்பேறித்தனத்துல நான் ஏன் செய்யணும்னு திரும்ப திரும்ப தெரிஞ்சு நான் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னு சோம்பேறித்தனத்துல வைராக்கியம் இல்லாம விட்டுட்டீங்களோ, உங்களுக்கு ஒண்ணு நடக்கும். என்ன தெரியுமா? பிசியோதெரபி நடக்கும். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, நீங்களா கைய கால அசைச்சீங்கன்னா அதுக்கு பேரு உடற்பயிற்சி. இன்னொருத்தர் வந்து உங்களுடைய கையும் காலையும் மடக்கி நீட்டி வளைச்சு கொடுக்குறாருன்னா அதுக்கு பேரு பிசியோதெரபி. நீங்க தகுதி இல்லாதவங்கன்னு அர்த்தம். நீங்க ஆரோக்கியத்துக்கு தகுதி இல்லாத ஒருத்தர். வைராக்கியம் இல்லாம, ஒரு உடல் மேல அக்கறை இல்லாம, உடற்பயிற்சி செய்யாம கொடுக்கப்பட்ட அறிவையும் உடம்பையும் கெடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இறையாற்றல் உங்களுக்கு அடுத்த எதையுமே கொடுக்காது. கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இந்த உடம்பு. எத்தனை பேரு கண் பார்வை குறைபாடு, செவிடு இல்லையா, பேச முடியாம இருக்கிறாங்க, கை கால் ஊனமா இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் என்ன குறைச்சல்? நாம நல்லா தானே இருக்கோம். கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான உடம்ப கொடுத்திருக்காரு. நீங்க கொஞ்சம் வெளி உலகத்தை அப்படியே சுத்தி பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கமோ அல்லது முதியோர் இல்லத்தின் பக்கமோ அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் பக்கமோ அப்படி கொஞ்சம் போயிட்டு வாங்க. நாமெல்லாம் உண்மையாவே கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் நம்மளை அப்படி பொத்தி 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 பாதுகாக்கிறான்னு அர்த்தம். இப்படி ஒரு ஆரோக்கியத்தோட நம்மளை பெத்து போட்டிருக்கிறாங்களே, இப்படி ஒரு ஆரோக்கியத்துல கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரே, நம்ம அறிவை கொஞ்சம் பயன்படுத்தினா என்ன? உங்களை ஒண்ணுமே செய்ய சொல்ல, நல்லதை சாப்பிடுங்க. நமக்கு தெரியும், சொல்லவே வேண்டாம். எந்த ஒரு கிளாஸுமே வேண்டியதில்லை, நமக்கு தெரியும். தெரிஞ்சே தப்பு பண்றோம். உடற்பயிற்சியுடைய அவசியம் தெரியும், உணவினுடைய அவசியம் தெரியும், தண்ணீர் எப்படி குடிக்கணும்னு தெரியும், எப்படி சுவாசிக்கணும்னு தெரியும், எப்படி தூங்கணும்னு தெரியும், எவ்வளவு உழைக்கணும்னு தெரியும், எல்லாமே தெரியும். மனசை எப்படி நல்லா வச்சுக்கணும் எல்லாமே தெரியும். அப்புறம் ஏங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன் தெரியுங்களா? அஜாக்கிரதை. நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு நல்லா தானே இருக்கும், நாளைக்கு பண்ணிக்கலாம், இப்படிதான் இப்படி நம்ம தள்ளி போடுறோம் பாத்தீங்களா? அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு நீங்க தள்ளி போட்டு இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, எப்போ உடம்புக்கு முடியலையோ அன்னைக்கு பாத்துக்கலாம். வருமுன் காப்பது தானே புத்திசாலித்தனம். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். எப்படி சொன்னாங்க பெரியவங்க? நமக்கு உடம்புல தெம்பு இருக்கும் பொழுது, அறிவு இருக்கும் பொழுதே நமக்கு உடம்புக்கு உடற்பயிற்சியை கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நோயும் உடம்புல விட்டாது. எப்படி சொல்றீங்க? இதை மட்டும் சொல்லட்டுமா தெளிவா? உடலில் வெப்ப ஓட்டம் சீராக இருந்தால், நீங்க சரியான உடற்பயிற்சியை கொடுத்தால், உடலுக்கு தகுதியான உழைப்பை கொடுத்தால், நீங்க எந்த வேலை வேணா செய்யுங்க. அந்த செயல்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் பயிற்சி இருக்கணும். எதுக்கு? ஒவ்வொரு ஜாயின்ஸுக்கும் பயிற்சி இருக்கணும். அப்படி நீங்க உடல் உழைப்பு மூலமா உடலுக்கு பயிற்சி கொடுத்தீங்க அப்படின்னா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல உடம்புல சூடு அப்படியே பரவும். சரி, சூடு பரவுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு அப்படியே உடம்பு சூடாயிட்டே இருந்ததுன்னா, நாம வீட்டுல ஒரு குழம்பு சூட வைக்கிறோம், ரசம் சூடு பண்றோம், அதெல்லாம் கொதிக்க விடுறோம்ல. ரொம்ப வேணாங்க, தண்ணிய கொதிக்க வைக்கிறீங்க. எதுக்காக கொதிக்க வைக்கிறீங்க? எதுக்காக கொதிக்க வைக்கிறோம்? தண்ணிய கொதிக்க வைக்கிறது கொஞ்சம் சூடு அதிகமான குடிக்க இதமா இருக்கும் ஒண்ணு. குளிர்ச்சியான நாள்ல மழை நாள்ல கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். சரி. 2வது, அதுல ஏதாவது நோய் கிருமிகள் இருந்தா அதை கொல்லணும். அதுக்காக. இப்ப பாயிண்ட்டுக்கு வாங்க. உடலில் வெப்பம் தேவையான அளவுக்கு உடம்புல இருந்துச்சுன்னாதான் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதுல சூடு வரும். அந்த சூடு ரத்தத்தை சுத்தம் பண்ணுமா பண்ணாதா? ரத்தத்துல கிருமிகள் ஏதாவது இருந்தா அதை கொல்லும். இது ஒரு மிதமான சூடுல இருக்கும் பொழுதே கொன்னுடுச்சுன்னா உங்களுக்கு ஃபீவரே வராது. எப்பவுமே உடல் தேவையான சூட்டோட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் ரத்தத்தில் தங்காது. இது எப்படி சொல்றீங்க?
சரிங்க. ரொம்ப சூடு இருக்கும்போது ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குமா? தடை இல்லாம நிக்குமா? இல்லையா? ஒரு இடத்துல நிக்காம, ஒரு இடத்துல தங்காம ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் ஓடிக்கிட்டே இருக்கும்? ஒருவேளை ரத்த குழாயில ரத்தம் எங்கேயாவது போகாம ரத்த குழாய் அடைச்சிருந்தா, அல்லது மூடி இருந்தா, இல்ல அங்க ஏதாவது கழிவு தங்கி தடுத்து இருந்தா, இந்த சூடு என்ன பண்ணுங்க? முதல்ல ரத்த குழாயை விரிவடைய செய்யுமா? இந்த சூடு ரத்த குழாயை விரிவடைஞ்சு ரத்தம் போகிறது தடையா இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை முதல்ல சரி பண்ணிடும். எது ரத்தத்தை தடுத்துட்டு இருக்கிறோம், அதை கரைச்சிரும். சோ கொழுப்பு இருந்தா கரைச்சிரும், இல்லைங்களா? ஏதாவது வேற கட்டிகள் இருந்தா கரைச்சிரும். ரத்தமே கட்டிட்டு இருந்தாலும் கரைச்சிரும். இந்த சூடு என்ன பண்ணும்? ரத்தம் போகாம தடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தடுத்து கிளியர் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீராக்கும். அந்த ரத்த ஓட்டத்துல ஏதாவது அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா அதை என்ன பண்ணும்? அடிச்சு தள்ளி வெளியில யூரின் மூலமா கொண்டு வந்துரும். அதுல நோய் கிருமிகள் இருந்தா அதை கொன்னு வெளியில அனுப்பிச்சிரும். புரியுதுங்களா? சோ இவ்வளவு விஷயம் இருக்கு. எங்கேயாவது அடைச்சிட்டு இருந்தா தேங்கி போயிருந்தா அதை சரி பண்ணிடும். எல்லா செல்களுக்கும் தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். எது? ரத்த ஓட்டம். தெளிவா பொறுமையா புரிஞ்சுக்கோங்க சொல்ற விஷயத்த. ரத்தத்தின் மூலமாக தான் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் உணவு சத்து மட்டும் இல்ல, ஆக்சிஜன் சொல்லக்கூடிய பிராணவாயுவும் போகுது. பிராணவாயுக்கு வேற வழியே கிடையாது. ரத்தத்தின் மூலமாக மட்டும்தான் உடலில் எல்லா செல்களுக்கும் பிராணவாயு போகும், ஆக்சிஜன் போகும். அப்ப ரத்தம் எப்படி இருக்கணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். தடை இல்லாம ஓடணும். எங்கேயும் நிக்காம ஓடணும். தேவையான அளவுக்கு ஓடணும். அது மட்டும் இல்ல, அந்த பிராணவாயு போற அந்த ரத்தத்துல சத்துக்கள் இருக்கணும். பிராணவாயு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு நாம சாப்பிடுற சாப்பாட்டின் மூலமாக போகக்கூடிய அனைத்து சத்துக்களும் ரத்தத்தின் மூலமாக தான் ஒவ்வொரு செல்களுக்கும் போகணும். அப்போ வைட்டமின்ஸ் டெபிஷியன்சி வராது, மினரல்ஸ் டெபிஷியன்சி வராது. எனக்கு சுண்ணாம்பு சத்து கம்மி, இரும்பு சத்து கம்மி, வைட்டமின் B12 இல்ல, எதிர்ப்பு சக்தி இல்ல, இந்த குறைபாடே வராது. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ரத்தம் தேவையான அளவுக்கு பாயணும். அதுல சத்துக்கள் போகணும், அதுல ஆக்சிஜன் போகணும், கிருமிகள் ஏதாவது இருந்தா அடிச்சு வெளியில கொண்டு போகணும். சத்துக்கள் எல்லாம் போனது போக மீதி அதிகமா இருக்கக்கூடியதை திரும்ப எடுத்துட்டு கல்லீரல்லையோ பித்தப்பையிலையோ பாதுகாப்பா நல்ல கொழுப்பாக நல்ல சத்தாக சேமிச்சு வைக்கணும். எப்ப அவசர ஆத்திரமோ எங்கேயாவது அடிபட்டு ரத்தம் வெளியில போச்சுன்னா அதை திரும்பவும் உற்பத்தி செய்வதற்காக இந்த சேமித்து வைக்கப்பட்ட சத்துக்கள் பயன்படணும். அப்ப நம்ம ஆரோக்கியமா ஆயிட்டோமா இல்லையா? அப்ப அவசர காலத்துல வரைக்கும் நமக்கு எது உதவி பண்ணும்னா ரத்த ஓட்டம் தான் சரி பண்ணும். இந்த ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கணும்னா என்ன வேணும்? சூடு வேணும். உதாரணத்துக்குங்க, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆத்துலயோ குளத்துலயோ கடல்லயோ தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, பாத்துருக்கோமா? அங்க எங்கேயாவது கொசு மச்சு பாத்திருக்கீங்களா? அங்க எங்கேயாவது கிருமி உற்பத்தி ஆகி பாத்திருக்கீங்களா? இந்த கான்செப்ட புரிஞ்சீங்கன்னா நான் சொல்ல வர விஷயம் ஈஸியா புரியும். ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அதுல என்ன ஆகாதுங்க? கிருமிகள் உற்பத்தி ஆகாது. தண்ணி மாதிரி தாங்க. தண்ணி எங்கேயாவது தேங்கி நின்னுதுன்னா பாத்திருக்கீங்களா? அங்க பாசி பிடிக்கும், பாத்திருக்கீங்களா? உடனே அந்த இடத்துல என்ன ஆயிடும்? பாசி வளர்ந்துரும். தேங்கி நிக்கிற குட்டையில என்ன வந்துருங்க? சின்ன சின்ன பூச்சி உற்பத்தி ஆயிடும். புரியுதுங்களா? அது சாக்கடையானாலும் சரி, நல்ல தண்ணியாக இருந்தாலும் தேங்கி நின்றால் அதுல என்ன இருக்கும்? செடிகள் தாவரங்கள் வளரும். அந்த இடத்துல என்ன பண்ணுங்க? ஆட்டோமேட்டிக்காவே ஒரு புழு பூச்சி எல்லாம் உற்பத்தி ஆகும். அப்படிதாங்க ரத்தம் தேங்கி எங்கேயாவது நின்றுச்சுன்னா அந்த இடத்துல கிருமிகளோட தொற்று உற்பத்தி ஆகும், நோய் ஏற்படும். ரத்தம் ஓடிக்கொண்டே நிக்காம தடை இல்லாம எங்கேயும் தேங்காம சுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகாதுங்க? நோய் கிருமி அங்க வராது, நமக்கு நோய் வராது. புரியுதுங்களா? சோ கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய் நமக்கு வராது. அப்ப புரியுதுங்களா? நாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கு, ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறதுக்கு, எவனோ ஒருத்தர் அல்லது யாரோ ஒருத்தர் நம்ம கையை காலை அசைச்சு நமக்கு பயிற்சி கொடுக்காம இருக்கிறதுக்கு நமக்கு என்னங்க வேணும்? நமக்கு வெப்பம் வேணும். அந்த வெப்பம் எப்படி கிடைக்கும்? சூடு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உடற்பயிற்சினாலதான் நிலையான நல்ல ஒரு சூடு கிடைக்கும். நிலையான பர்மனண்டான, மற்றதெல்லாம் டெம்பரவரி. உதாரணம், நிறைய பேர் நம்மகிட்ட கேக்குறாங்க, இல்லைங்க நான் மிளகு சாப்பிடுறேன்,
வெத்தலை சாப்பிடுறேன், இஞ்சி பூண்டெல்லாம் நான் சாப்பாட்டுல சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சாப்பிடும் பொழுது எனக்கு நான் வந்து சிக்கன் சாப்பிடுறேன். அப்புறம் சூட்டை ஏற்படுத்தக்கூடிய என்ன உணவுகள்லாம் பைனாப்பிள் சாப்பிடுறேன், பப்பாளி சாப்பிடுறேன். இதெல்லாம் சாப்பிட்டு என் உடம்பு வந்து சூடா அதிகபட்சம் நீங்க சாப்பிட்டு தொண்டையில இருந்து உள்ளுக்குள்ள போற வரைக்கும் அவ்வளவுதான். மிளகெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 7 மிளகு வாயில போட்டுட்டே இருந்தீங்கன்னா அதிகபட்சம் 45 நிமிடங்களுக்கு உங்க உடல்ல உள்ள லைட்டா ஒரு சூடு இருக்கும். அவ்வளவுதானே தவிர நீங்க உடற்பயிற்சி செய்யாமல் ரத்த ஓட்டத்தையோ பிராண ஓட்டத்தையோ நல்ல சீரா பாயிற மாதிரி செய்யவே முடியாது. இதனால இன்னைக்கு யாரெல்லாம் எந்த நோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அப்படின்னு சொன்னா உடற்பயிற்சி இன்மை, உடற்பயிற்சி இல்லாதது. நீங்க செய்யக்கூடிய உடல் உழைப்பு எந்த விதத்திலும் உங்களுடைய ஒவ்வொரு ஜாயின்ஸ்க்கும் பயிற்சியை கொடுக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யோகாசன பயிற்சியோ அல்லது நடைப்பயிற்சியோ அல்லது முட்டிக்கு முட்டி பண்ணக்கூடிய சாதாரண எக்ஸசைஸோ, ஒவ்வொரு முட்டிக்கும் பயிற்சி அவசியம். சரியான முறையான பயிற்சி. இப்போ ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை சொல்லி நான் இந்த வகுப்பை நான் முடிக்கிறேன். நிறைய பேர் உடற்பயிற்சியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஓவரா பண்றாங்க. அதுவும் பண்ணக்கூடாது. அது அந்த உறுப்பினுடைய அந்த ஜாயிண்டினுடைய அந்த மூட்டினுடைய உராய்வு தன்மையை அதிகப்படுத்தி பிரச்சனையை கொடுக்கும். இதனாலதான் யோகா பயிற்சியை மட்டும் சரியான ஒரு முறையான குருநாதருடைய பார்வையில பண்ணுங்க அப்படின்னு சொல்றது காரணம். இப்போ நாம பேசுற விஷயங்களும் யூடியூப்ல தான் வருதுங்க. இது மாதிரி நிறைய யூடியூப்ல வருது. ஆனா எல்லாமே ஒரு மருத்துவ அறிவோட அல்லது ஒரு அனுபவத்தோட வகுப்புகளோ இல்ல பயிற்சிகளோ சொல்லி கொடுக்குறாங்களான்னு கேட்டா 90% இல்ல. நமக்கு தெரியாது அவங்க சரியாதான் சொல்லி தராங்களான்னு தெரியாது. தயவு செய்து யோகாசன பயிற்சிகளை மட்டும் உங்களுக்கு ஆன்லைன்ல லைவா யாராவது கிளாஸ் எடுத்தா உட்கார்ந்து அட்டன் பண்ணுங்க. இந்த யூடியூப்ல ஷார்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த நோய்க்கு இந்த தேய்மானத்துக்கு இந்த பிரச்சனைக்குன்னு சொல்லி போடுறதெல்லாம் நீங்களா எதையாவது ஒண்ண பார்த்து தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ண பல பேருக்கு பிரச்சனை வந்திருக்கே தவிர குறையல. இதை செய்தவங்களுக்கு தெரியும். காரணம் என்னன்னா உங்களுடைய உடல்ல அந்த உறுப்புக்கு எவ்வளவு வலிமை இருக்கு அப்படிங்கிறது நீங்க ஒருத்தருக்கு முன்னாடி உட்கார்ந்து பண்ணும் பொழுது நீங்க உடனே சொல்லலாம். இல்லையே இந்த பயிற்சி செய்யும் போது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உடனே முடிவு பண்ணிடுவாங்க. ஒரு யோகா ஆசிரியருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவாரு, ஐயோ வேண்டாம் அந்த இடத்துல அப்போ ஏதோ ஒரு வலிமை குறைவு இருக்கு, அப்போ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்று பயிற்சி செய்யணும், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி சில ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு அதை செய்துட்டு அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு யூடியூப்பை பார்த்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாகணுங்கிறதுக்காக எதையோ ஒண்ணு போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்லாவும் போட்டிருக்கலாம், தவறுதலாவும் போட்டிருக்கலாம், அனுபவ குறைபாட்டிலையும் போட்டிருக்கலாம். அதனால அது தெரியாம நம்ம பார்த்து பண்ணிட்டோம்னா அவங்க பொதுவா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய உடலுடைய வலிமையோ அல்லது வளைவு நலிவு தன்மையோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நீங்களும் அது தெரியாம பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிடும். உதாரணத்துக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கால் முட்டுக்கான சில பயிற்சிகளை தவறுதலாக செய்து என்கிட்ட வந்த நிறைய பேர் மற்ற நோயாளிகளை காட்டிலும் கால் மூட்டு பயிற்சி தவறுதலாக செய்தவர்கள் நிறைய பேருக்கு ரெக்கவரியே பண்ண முடியல. ஏடா கூடமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா சுத்துறது, இந்த கால் முட்டிக்கும் கழுத்துக்கும் சுத்துறது எல்லாருமே பண்ணக்கூடாது. முட்டையை ரெண்டையும் பிடிச்சிட்டு இப்படி சுத்துறாங்க பாத்தீங்களா, எல்லாரும் பண்ணக்கூடாதுங்க. உங்களுடைய கால் முட்டி நல்ல பலமா இருக்கணும். உங்களுடைய வெயிட் இந்த முட்டியால தாங்குற அளவுக்கு இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க நீங்க யூடியூப்பை பார்த்து யாரோ ஒருத்தர் சொல்றது இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நீங்க பண்ணீங்கன்னா ஒண்ணும் பண்ணாது. உங்களுடைய முட்டி தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வெயிட் இல்லாம அதிகமா இருந்தா முட்டியில பலம் குறைஞ்சி அது ரொம்ப வீக்கா இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே முட்டியை சுத்துவீங்க, இந்த இடத்துல லிகமெண்ட் டேர் ஆயிடும் அல்லது ரெண்டு முட்டிக்கு நடுவுல உராய்வு ஏற்படும். அது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் பெயினை கொடுக்கும். அதேதான் கழுத்துக்கும். கழுத்து தேய்மானம் அல்லது கழுத்து வலி செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லுவாங்க. இந்த கழுத்து எலும்புல தேய்மானம் அல்லது கம்ப்ரெஷன், இதுக்கும் என்ன பண்ணக்கூடாது, கழுத்தை சுத்துற எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இடுப்பு, இடுப்பு என்ன பண்ணுவாங்க, இப்படி சுத்துவாங்க, எல்லாரும் பண்ணக்கூடாது. இடுப்பு எலும்புல ஒருவேளை கம்ப்ரெஷனோ ப்ரொஜெக்ஷனோ இருந்து அழுத்தி இருந்தா நீங்க அந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. அது இன்னும் விலகிடும். புரியுதுங்களா. யாருக்கு இடுப்பு வலி இருக்குதோ அவங்க என்ன செய்யக்கூடாது, முன்பக்கம் வளைஞ்சு எந்த பயிற்சியும் செய்யக்கூடாது. வயிற்றுல அடி வயிற்றுல
அல்லது அறுவை சிகிச்சை பண்ணவங்க அல்லது அடி வயிற்று தொந்தரவு இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது, பின்பக்கமாக வளையக்கூடாது. இன்னும் அதிகமா இழுக்கும், பிரச்சனை அதிகமாகும். அதனால இந்த மாதிரி முறைகள் எல்லாம் ஒரு ஆசிரியர், ஒரு குருநாதனுடைய அவங்களுடைய சூப்பர்விஷன்ல பண்றது ரொம்ப நல்லது. இப்ப ஜிம்முக்கே போனாலும் ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்டர்னு இருக்காங்க இல்லையா? அப்போ எல்லாத்தையும் தயவு செய்து யூடியூப்ல பார்த்தா கூட ஒரு இடத்துல முறையா கத்துக்கிட்டு வந்துட்டு அப்புறம் நீங்க பண்ணுங்க. சரிங்களா? இதுலயே கடின உழைப்பும் இருக்கு. சில பேரு இந்த பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டீச்சரா வேலை செய்யறவங்க, சாரி ரொம்ப டைம் ஆயிடுச்சா? அம்மா நேரம் இருக்கா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அம்மா இருக்குமா, 7:30 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஓகே. இப்போ நிறைய டீச்சர்ஸ், நம்மளுடைய முன்னாடி இருந்த டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்துல ஒரு பெல்ட் போட்டுட்டே கிளாஸ் எடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? என்னுடைய பள்ளியில நாங்க படிச்ச இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வாத்தியார் இருப்பாங்க. அதுல ஒரு 4-5 பேருக்கு கழுத்துல தொந்தரவு. என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் பிளாக் போர்டு, கருப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சு கோவை இலை கறி எல்லாம் வச்சு பூசி நாங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம். அந்த போர்டுல சாக் பீஸ் வச்சு எழுதுவாங்க. வாத்தியார் கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு, அவர் கை எட்டுற அளவுக்கு ஹைட்ல தான் இருக்கும். அப்படிதான் எழுதுவாரு, இப்படி பார்த்து பார்த்து எழுதுவார். அப்புறம் கரெக்ஷன், நியூஸ் நான் எழுதி கொடுக்குற பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்றது, நோட் எல்லாம் கரெக்ஷன் பண்றது, இப்படி ரொம்ப கத்தி தான் பேசுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் இருப்பாங்க. ஓப்பனா மரத்தடியில தான் வகுப்பு நடக்கும். சின்ன ரூமுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே அதிகமா என்ன ஆகும், கழுத்துக்கு அதிகமான வேலை கொடுத்துருப்பாங்க. இப்படியே எழுதுறது எப்படிங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கிட்ட அவங்க வாத்தியாரா இருந்திருப்பாங்க. அப்புறம் பேப்பர் கரெக்ஷன் அப்படியே குனிஞ்சுக்கிட்டே எழுதுறது, அந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ்ல கத்தி கத்தி பண்றது. இப்ப என்ன ஆயிடும்னா ஒண்ணு தைராய்டு பிரச்சனை வரும், இல்லைன்னா செர்விக்கல் பிரச்சனை வரும். குரலே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆயிடும், அவங்களால மென்மையா பேச முடியாது. அளவுக்கு அதிகமான உழைப்பு அப்போ இருந்துச்சு. அப்போ இருந்ததுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அந்த ஸ்ட்ரெயின் பண்ணது. இப்போலாம் பாத்தீங்கன்னா அவங்க ஹைட்டுக்கு சின்னதா பக்கத்துலயே இருக்கிற மாதிரி ஒரு ஒயிட் கலர் போர்டு இருக்கு, பென் இருக்கு, இப்போ எழுதுற மாதிரி கிளீன் பண்ற மாதிரி. அது கூட இப்ப வரல. இப்ப எல்லாமே ஸ்மார்ட் ரூம் கிளாஸ் வந்தாச்சு இல்ல, இப்போ எல்லாமே அப்படியே கம்ப்யூட்டர்லயே எல்லாம் ப்ரொஜெக்டர் வச்சுதான் கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்ப நாங்களாம் அப்படிதான் எடுப்போம். அப்படி வந்தாச்சு. அப்போ இவங்களுக்கு கழுத்துக்கான ஒரு உழைப்புங்கிறது பெருசா அதிகமான உழைப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஐடி கம்பெனில வேலை செய்யற எத்தனையோ குழந்தைங்கள நான் பாக்குறேன். குழந்தைங்கன்னு சொன்னா ஒரு 20-25 வயசு குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாவம், எனக்கு தெரியல அவங்களுக்குலாம். இப்ப எத்தனையோ ஐடி கம்பெனில போய் நாங்க ஒரு கிளாஸ், ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்க போனா எல்லாருக்கும் கழுத்துல பிரச்சனை பாருங்க அப்படிம்பாங்க. அப்புறம் அப்படிம்பாங்க. இவங்களெல்லாம் நீங்க கவனிக்கலாம். அந்த மேனரிசம், பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா தெரியும், உடனே கண்டுபிடிச்சதான் அவங்களுக்கு எதற்குலாம் பிரச்சனை. அப்புறம் அப்படி பண்ணுவாங்க, அப்புறம் இப்படி முட்டு கொடுத்துப்பாங்க, இப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. அது ஸ்டைல் கிடையாதுங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு அந்த பிரச்சனை அவங்களே அறியாம அவங்க என்ன பண்றாங்கன்னா கழுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்படியே உட்காந்து கண்ணு அப்படியே கண்ண லேப்டாப்ல பார்த்துட்டே வேலை பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் அதிகமான ஓவரான ஒரே பொசிஷன்ல குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் ஒரே பொசிஷன்ல கழுத்தை அப்படியே அந்த ஸ்கிரீனையே பார்த்துட்டு இப்படி இருக்கும் பொழுது இதுவும் அதிக கடின உழைப்பு, அளவுக்கு அதிகமான ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் இந்த கழுத்துக்கு. அப்புறம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஒரே வேலை டீ கடையில இருக்கிறவங்க பார்த்திருக்கீங்களா நீங்க? அந்த இடத்துலயே கிட்டத்தட்ட காலையில 4 மணிக்கு டீ போட நின்னாங்கன்னா நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் நடுவுல ஒரு 2 தடவை உட்காருவாங்களோ என்னமோ, நிறைய பார்த்திருக்கேன். அப்படியே நின்றுகிட்டே டீ ஆத்திட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ரத்த குழாயெல்லாம் கீழே அப்படியே கால் முட்டி கீழே எல்லாம் வெடிச்சு அது வெரிகோஸ் வெயின்னு படுத்த படுக்கை ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டி பாதத்துல இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் இதெல்லாம் லூஸ் ஆயிடும் கரகரான்னு. அப்புறம் முட்டியை மாத்தணும்பாங்க, வீங்கி போயிடும். அவங்களால ஒரு அடி கூட நடத்தி வைக்க முடியாது. இன்னும் சொன்னா அவங்களுக்கு எலும்பு இப்படி வளைஞ்சிரும், இந்த கால் பாத்தீங்கன்னா இப்படி வளைஞ்சிரும். அப்படியே நின்று நின்று இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவையான அளவுக்கு ஓய்வு இருக்காது, தேவையான அளவுக்கு உணவு முறை இருக்காது, நின்றுகிட்டே வேலை செய்யறது. சோ ஒரு உறுப்புக்கு அல்லது ஒரு ஜாயிண்ட்டுக்கு அல்லது ஒரு முட்டைக்கு அதிகமாக நீங்க உழைப்ப கொடுத்தா, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா அதுவுமே கெடுதல். அளவுக்கு மீறினால் அமிர்தம் மட்டும் நஞ்சு கிடையாது, அளவுக்கு மீறினால் உழைப்பும் உடலுக்கு வியாதிதான். ஸோ பார்த்து ஜாகிரதையா பயன்படுத்துங்க. எப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுதோ அப்போ உடனே என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, மனசுக்கு பிடிச்ச விஷயத்துல கவனம் செலுத்துங்க. அவ்வளவுதான் உடம்புக்கு கெப்பாசிட்டின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இது ரொம்ப 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 முக்கியமானது. நிறைய பேர் யோகா பண்றதை விட அதிகமா இப்போ எல்லாம் ஜிம்முக்கு போறாங்க, குறிப்பா வயசு பிள்ளைங்க. வேதனையோட சொல்றேன்,
17 வயசு முடிஞ்சு எந்த பிள்ளையெல்லாம் வீட்டுல இருக்குதோ அந்த பெற்றோர்களுக்கு தெரியும் நான் சொல்ற விஷயம். வீட்டுல இந்த மே மாசம் லீவ்ல பாத்தீங்கன்னா எத்தனை குழந்தைங்க வீட்டுல ஒரே டார்ச்சர். பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு கவுன்சிலிங்க்கு வந்ததே குறைஞ்சது ஒரு 60-65 பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஜிம்முக்கு போனோங்கிறான் சேர்க்கலாமா. நான் இதுக்காகவே நான் கடந்த ஒரு முன்னாடி வார வாரம் எடுத்துட்டு கூடிய மற்ற ஒரு குரூப்லயும் எல்லாத்துலயுமே இந்த ஒரு மாசம் ஃபுல்லா இதை பத்தி தான் பேசுறேன். ஏன்னா இதனுடைய பக்க விளைவு தெரியாம ஜிம்முக்கு போறாங்க. ஜிம்ல போகும்போது இது அளவுக்கு அதிகமான பயிற்சி. எதுக்கு? உடலுக்கு, எலும்புக்கும் தசைகளுக்கும் நரம்புகளுக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மனிதனின் ஆணி வேறான அட்ரீனல் சுரப்பியை அதிகமாக சுரக்க வைத்து சீக்கிரமா தீர வச்சு வயசான மாதிரியான ஒரு உடல் வலிமையை குறைச்சி அவங்கள சீக்கிரமா நோயாளி ஆக்கிடும். இவ்வளவு இருக்கா? ஆச்சரியமா இருக்குல்ல. உதாரணத்துக்கு உங்களுக்கு நல்லா புரியணும்னா, அத்லெட்டிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையை பாருங்க, அவங்களுடைய உடல் வலிமையை பாருங்க. யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் கொடுத்து 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 முறையாக பயிற்சி செய்தவங்க இன்னைக்கு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்காங்க. ஓவரா எக்ஸசைஸ் பண்ணி ஓவரா ஜிம்முக்கு போய் நான் மசில்ஸை வந்து நான் 6 பேக்ஸ் 8 பேக்ஸ்ன்னு வச்சு ஆணழகனாக வந்தவர்கள், பெண்கள்ல நிறைய பேர் பாக்ஸர்ஸா வந்தவங்க, அத்லெட்டிக்ஸா வந்தவங்க எல்லாருமே பெண்மை தன்மையை இழந்து ஆண்மை தன்மையை இழந்து நிறைய பேர் பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் வயசான மாதிரி முதிர்ந்த ஒரு உடல் அமைப்பு அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா இவங்க அளவுக்கு அதிகமான உழைப்பை கொடுத்து 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 ஜிம்ல போய் ஓவரா வெயிட் எல்லாம் கொடுத்து கொடுத்து ஓவர் எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப எந்தூல வயசு பிள்ளைங்களுக்கு தெரியல. அங்க போனா அப்படி ஆயிடுவோம் இப்படி ஆயிடுவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க வீட்டுல பிடிவாதம் பிடிச்சு அதுல போய் சேர்ந்து, ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்ரீனலை அடித்து அடித்து சீக்கிரமா சொரக்க வச்சு அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல தீர்ந்து போய் எலும்பு தசை நரம்பு எல்லாமே ரொம்ப வேகமா ஸ்டிஃப் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல அப்படி தளர்ந்து போகும். அதுதான் வயது முதிர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். அதுக்கு மேல அவங்களால ஒரு வேலைக்கு ஆக மாட்டாங்க. பாருங்க எத்தனை பேரை நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும், எத்தனை ஆணழகளுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும். நிறைய பேர் எங்க லிஸ்ட்ல இருக்காங்க. நம்மளோட இயற்கை வாழ்வியலுக்குள்ள வந்து அவங்களெல்லாம் நாங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கோம். எத்தனையோ பேர் ஜிம்முக்கு போய் இந்த மாதிரி ஓவர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்பை வந்து கெடுத்துக்கிட்டு 10 வருஷம் நல்லா சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஒரு சின்ன ஒரு வேலையை கூட அவங்களால செய்யவே முடியல. அப்படி ஒரு உடல் வலிமை குறைஞ்சு நோஞ்சான ஆகி உடல் தளர்ந்து உறுப்புகள் ஒண்ணுமே செய்ய முடியாத சாதாரண ஒரு உருவமா இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அது மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் ஆயிடக்கூடாது. வயது பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வைங்க. அட்ரீனல் அதிகமாக வேலை செய்து தன்னுடைய நிலையை இழந்துரும், எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடும், இளமை போயிடும், சீக்கிரமா முதுமை வந்துடும், தளர்வு வந்துடும், ஆரோக்கியம் போயிடும். அதனால தயவு செய்து உடல் உழைப்பு உடற்பயிற்சி எல்லாமே நம்முடைய உடலினுடைய எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்தா போதும். கொடுக்காம இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை, அளவுக்கு அதிகமா கொடுத்தாலும் நோய்வாய்ப்பட வைக்கும். இத புரிஞ்சுக்கோங்க. உடல் உழைப்புங்கிறது அவசியம். ஆனா அளவுக்கு அதிகமா கொடுக்கவும் கூடாது, கொடுக்காமலே இருக்கவும் கூடாது. ரெண்டுமே நல்லதுக்கு இல்லை. சரிங்களா? நிச்சயம் அவசியம். அவசியமான அளவுக்கு தினமும் பண்ணணும். எப்படி சாப்பிடுறது, குளிக்கிறது, தூங்குறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம். சாப்பிடுறது, சுவாசிக்கிறது, தண்ணீர் குடிக்கிறது, குளிக்கிறது, அதுக்கப்புறம் உடல் உழைப்பு, மனசை நல்லா வச்சுக்கிறது, இது எல்லாம் மாதிரி நம்ம உடல் உழைப்பு அப்படிங்கிறது வெப்பம்ங்கிறது பஞ்சபூதத்துல ஒண்ணு. உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நிச்சயமா ஒரு நாள் கூட விடாதீங்க, ஒரு ஜாயின்ஸ் எக்ஸசைஸாவது பண்ணுங்க. அந்த இடத்துல பிராண ஓட்டம் சீரா போகும், ரத்த ஓட்டம் சீரா போகும், சத்துக்கள் போகும், உடல் ஆரோக்கியமாக மட்டும்தான் இருக்கும். ஒரு லிமிட்ல வச்சுக்கோங்க. நாங்க எப்பவுமே சொல்வோம், அளவோட இருந்தால் அது ஆரோக்கியம், அளவுக்கு மீறினால் எல்லாமே நோய் தான். செய்யாமலே இருந்தாலும் அது நோய் தான். இத புரிஞ்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் இருக்கு. ஏதாவது உங்களுடைய அனுபவங்கள் இருந்தாலும் சொல்லலாம், சந்தேகம் இருந்தாலும் நீங்க வந்து கேட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் இதுல சொல்லிடுறேன். இருதயத்துல ஸ்டெட் வைக்கிறவங்க, கால் முட்டி உள்ள பிளேட் வச்சிருக்கிறவங்க, கால்ல எங்கேயாவது அடிபட்டு ஒரு போல்ட் போட்டிருக்குது, நட்டு வச்சிருக்கிறோம்,
ஸ்டிச் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க, அண்ட் இடுப்புல வந்து பிளேட் வச்சுக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு உலோகத்தையோ அல்லது வெளியில இருந்து ஒரு பொருளை உள்ள ஒரு உறுப்புல வச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, தயவு செய்து நீங்க உடற்பயிற்சி அந்த பகுதிக்கு கொடுக்க வேண்டாம். அந்த பகுதியை அழுத்தும் விதமாக, கஷ்டம் கொடுக்கும் விதமாக பண்ண வேண்டாம். சரிங்களா? இதுக்கு நிறைய மாற்று வழிகள்லாம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு பயிற்சி கொடுக்க வேண்டாம். இது ஆபத்தை விளைவிக்கும். அதனால சொல்றேன். சரிங்களா? இப்ப இன்னைக்கு சொன்ன விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா அவங்க இன்னைக்கு புதுமையா வந்து இந்த உடற்பயிற்சியோட அவசியம் போது அம்மா அவங்க இன்னைக்கு நமக்கு கொடுத்த விளக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதுமையான ஒரு கோணத்துல கொடுத்துருக்குறாங்க. அந்த ஓட்டங்கள் எல்லாம் நம்ம பயிற்சி செய்தா அந்த உடலுக்கு எப்படி வெப்பம் கிடைக்கும், அந்த ஓட்டங்கள் எப்படி சீரா வச்சுக்கணும், அப்ப முற்காலத்துல அவங்க எப்படி வேலை முறைகள் இருந்தது, இன்னைக்கு நாம வேலை முறைகள் எப்படி இருக்கு, நானும் வேலை செய்யறேன்ட்டு செய்யறோம்னா அதுல ஒரு விஷயம் என்ன ரொம்ப இது, கேஸ் ஸ்டவ்வுக்கு அந்த லைட்டர் கூட கிடையாது. லைட்டர் ஆமா. இருந்தாலாவது அது ஒரு கட்ட விரலுக்காவது ஒரு சின்ன பயிற்சியா கண்டிப்பா. இருக்கும் இப்போ. அது கூட இல்லைன்றது அம்மா எந்த அளவுக்கு நுணுகி கவனிச்சிருக்காங்க. அப்போ அந்த அளவுல இன்னைக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலே ஃபுல்லா வந்து நம்ம வேற மாதிரி இருக்கிறதால முற்காலத்துல நடந்து போனாங்க, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்தாங்க. நமக்கு அந்த அசைவுகள் எதுவுமே இல்லை இன்னைக்கு. ஒரு குறிப்பிட்ட நிலையில இருந்து செஞ்சவங்களுக்கும் இன்னைக்கு நோயில இருக்கிறாங்க. அப்போ நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கணும், நீண்ட நாள் நம்ம வாழணும், 100 வயசு வாழணும், 100 வயசு வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நாம உடற்பயிற்சி செய்யணும். நாம உடற்பயிற்சி செய்யல அப்படின்னா இன்னொருத்தர் வந்து நமக்கு செஞ்சு விடுவாரு அப்படின்றதையும், அப்ப நாம உடற்பயிற்சி நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் அந்த 100 வயசு வரைக்கும் யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாம நம்முடைய வேலைகளை நாமளே செய்து கொண்டு நாம மகிழ்வா அமைதியா வாழணும்னா இந்த உடற்பயிற்சி எவ்வளவு அவசியம் அப்படின்றதையும் அப்ப அந்த ஜிம் இன்னைக்கு வந்து அதே அம்மா வந்து நமக்கு சொன்னாங்க. ஜிம்முக்கு போறாங்க. இது நான் கூட எங்களோட ஃபேமிலியில கூட நான் பார்த்துருக்கேன். நல்ல ஆணழகன் பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்போ உடல் வந்து அப்ப செய்யும்போது அழகா இருக்கு. ஆனா அதை விட்டுட்டாங்கன்னா கொஞ்ச நாள்லயே உடம்பு வந்து ஒரு ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க உரை மாதிரி ஆயிடுது. லூசா கண்டிப்பா. தொங்கிட்டு ம். உரை மாதிரி இருக்கு. அந்த உடம்பு வந்து ஃபுல் சதையும் அப்படியே ஒரு மாதிரி தொங்கிட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப அந்த ஜிம்முக்கு வந்து எந்த அளவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளுடைய எளிய முறை உடற்பயிற்சி மூட்டுகளுக்கு அசைவு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்ப அந்த உடற்பயிற்சி கூட நம்ம தேவையான அளவுக்கு தான் நம்ம செய்யணும். எதுவுமே அளவுக்கு அதிகமாகவும் போகக்கூடாது. அளவுக்கு அதிகமா போனாலும் நமக்கு ஆரோக்கியம் இருக்காதுன்றதே அம்மா அவங்க இன்னைக்கு மிக சிறப்பா உடற்பயிற்சியோட அவசியம் பத்தி நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இது யூடியூப்ல வரும். நம்ம மறுபடியும் மறுபடியும் கேட்டு இதை நம்ம பயன்பெறலாம் என்று கூறி இயற்கை மருத்துவர் அகிலா அவர்களை நம்ம வாழ்த்தி மகிழலாம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். இன்று மிக சிறப்பாக உடற்பயிற்சியின் அவசியம் பற்றி விளக்கம் அளித்த இயற்கை மருத்துவர் அகிலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இயற்கை மருத்துவர் அகிலா அம்மா அவர்கள் அகிலா அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமிக்க நன்றிங்கம்மா. ரேகா அம்மா அறிவிப்புகள் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம 2 நிமிஷத்துல டக்குன்னு கேள்வி பதில் போயிடலாம். அறிவிப்புகள் வந்து 14 அந்த நேரடி வகுப்பு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஆமா அது சரிங்க. 14, 15, 16 இந்த மாதம் அடிப்படை பயிற்சி வந்து நடக்க இருக்குதுங்கம்மா. எல்லாரும் அதுல யாருக்கு சுத்தி உள்ளவங்களும் கலந்துக்கலாம். தூரத்துல இருக்கவங்களும் போய் 3 நாள் அங்க தங்கி வகுப்பு நடக்குது. பேசிக்கா உள்ளது ஐயா சொல்லி தரதா சொல்லியிருக்காங்க. 14, 15, 16 இந்த மாதம் அதுல கலந்துக்கலாம். 13, 14, 15. 13, 14, 15. ஆமா. அந்த இதை நம்ம கலந்துக்கலாமா? ஒரு நிமிஷம் அதை ஷேர் பண்ணிக்கலாமா? அந்த இதுல இருக்கு பாருங்க. 13, 14, 15 ஜூன் மாசம் 2025 உள்ளது. இந்த 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 மாசத்துல உள்ளது இருக்குது. அதுல கலந்துக்கிடலாமா? வாழ்க வளமுடன்.
அதுக்கப்புறம் மாணவர்களுக்கான நிகழ்ச்சியும் ஞாயிற்றுக்கிழமை ஐயா தொடங்கியிருக்காங்க. 24 மணி நேரங்கிற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கியிருக்காங்க. அதுல அவங்கவுங்க வீட்டுல உள்ள குழந்தை செல்வங்களை பங்கெடுக்க வைங்க. இந்த ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுல பங்கெடுக்கிற இல்லாதவங்கள இந்த அடுத்த வாரத்துல இருந்து பங்கெடுக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனந்த யோகா பயிற்சி 21ஆம் தேதி ஜூன் 21 யோகா தினத்துல வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் வந்து கலந்துக்கிடலாம். சிறப்பா சேவை செய்யலாமா? வாழ்க வளமுடன். எல்லாரும் இதுல கலந்துக்கிறதுக்கு எந்தெந்த தேதிகள் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி இத பயன்பெறலாமா? வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அம்மாட்ட கேள்வி கேட்க விரும்பக்கூடிய அன்பர்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதல்ல கோகிலாம்பாள் அம்மா, கோகுலம் குணசேகரன், வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நீங்க சொன்ன எல்லா தகவலும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்குது. நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோங்கம்மா. ஆனா இப்போ எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாக்கிங் போகணுமாங்கம்மா. எனக்கு வந்து வெரிகோஸ் வெயின் வந்திருக்கு. நம்ம ஆமா, இப்போ மகரிஷியோட இல்ல இப்போ நீங்க எக்ஸசைஸ் மகரிஷி ஐயா சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் அந்த பயிற்சிகள்லாம் செய்யறவங்க நடைப்பயிற்சி பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கம்மா. ஆனா சரி. நடைப்பயிற்சி ஆ. பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நம்ம மரங்கள்லாம் இருக்கிற பகுதியில நடந்து போவோம் ஒண்ணு. ரெண்டாவது நான் எப்பவுமே சொல்வேன் நடைப்பயிற்சிங்கிறது கால்ல ஷூ செப்பல்லாம் போடாம கொஞ்சம் அப்படி நடங்க அப்படின்னு எங்கேயாவது ஒரு பார்க்கு அல்லது கோவிலை சுத்தி வர்றது இப்படி கொஞ்சம் பண்ணோம்னா நமக்கு நல்லா சுத்தமான அந்த பிராண சக்தி கிடைக்கும். ஆகாய சக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ வீட்டுக்குள்ளதான் நம்ம பயிற்சிகள்லாம் பண்ணுவோம் இல்லையா, எக்ஸசைஸ் யோகாலாம். பட் வெளியில வந்து பண்ணக்கூடிய விஷயம் எதுன்னு சொன்னா இந்த நடைப்பயிற்சியோ வெளியில செய்யக்கூடிய வேலைகளை அதிகமான வேலைகளை கொஞ்சம் வெளியில பண்ணுங்கன்னு சொல்றோம். காரணம் ஆகாய சக்தி கிடைக்கும். ஆகாய சக்தி கிடைச்சுன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஆழ்ந்த உறக்கம் இருந்ததுன்னா எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அந்த காரணத்துக்காக நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான். வெரிகோஸ் வெயினுக்கு வந்து என்னங்கம்மா பண்ணணும்? வெரிகோஸ் வெயினுக்கு நீங்க சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை எடுத்து இடிச்சிட்டு நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயை கீழே இருந்து மேல் நோக்கி தடவுங்க. தடவிட்டு சுடுதண்ணியில ஒரு துண்டு நனைச்சு அதை அப்படியே புழிஞ்சிட்டு காலில் அப்படியே கட்டிருங்க. அந்த சூடான அந்த காத்து பட்ட உடனே அந்த ரத்த குழாய் விரியும். அப்ப அதுக்குள்ள தங்கி இருக்கக்கூடிய கட்டியா இருக்கக்கூடிய ரத்தம்லாம் ரத்த ஓட்டத்தோட கலக்க ஆரம்பிக்கும். திருப்பி பச்சை தண்ணியில இருக்கிற ஒரு துண்டை எடுத்து இந்த சுடுதண்ணி துண்டை எடுத்து போட்டுட்டு பச்சை தண்ணியில இருக்கிற துண்டை எடுத்து புழிஞ்சு அதுல அப்படியே சில்லுன்னு கட்டிருங்க. விரிஞ்ச ரத்த குழாய் திரும்ப சுருங்கும். இப்படி மாத்தி மாத்தி பண்ணும்போது சுருங்கி விரிஞ்சு ரத்த குழாயில இருக்கக்கூடிய கட்டி இருக்கக்கூடிய ரத்தம் ரத்த ஓட்டத்தோட கலக்கும். கழிவுகள் யூரினோட பிரிஞ்சு வெளியில போயிடும். இதுல ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டியது காலை தொங்க போடவே கூடாது. இப்படியே மடிச்சு வச்சு நீங்க சோஃபால உட்கார்ந்தாலும் இல்ல சேர்ல உட்கார்ந்தாலும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாலும் உங்க மைண்ட்ல இனிமே தோண வேண்டிய விஷயம் காலை தொங்க போடக்கூடாது. காலை தொங்க போடுறங்கிறது ஆயுளை குறைக்கும். அதனாலதான் அந்த காலத்துல கீழே உட்காந்து சாப்பிட்டாங்க. இந்த சோஃபா சேர் எல்லாம் கிடையாது. காலை மடிச்சு வச்சுதான் உட்காரணும். இல்லைன்னா காலை நீட்டி வச்சு ஏதாவது சேரோ டேபிளோ போட்டு ஸ்டூலை போட்டு நீட்டி வச்சுக்கலாம். சமமா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் கீழே தொங்க போடக்கூடாது. அப்போ வெரிகோஸ் வெயின் கியூரே ஆகாது. சரியாகிற மாதிரி இருக்கும், திரும்பவே அதிகமாகும். அதே மாதிரி கிச்சன்ல நம்ம பெரும்பாலும் பண்றது காய்கறி அங்கேயே நின்று கட் பண்றது, அங்கேயே செய்யறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. பாத்திரம் கழுவுறது நின்றுட்டே கழுவுறது, எவ்வளவு முடியுமோ உட்கார்ந்து காய்கறி கட் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்க அடுப்பு கட்ட அவ்வளவுதான். நீங்க அங்கேயே எல்லாம் நின்றுகிட்டே பண்ணீங்கன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது. நின்றுகிட்டே தான் எல்லா வேலையும். அப்போ நின்றுகிட்டு பண்றது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வெரிகோஸ் வெயின் கியூர் ஆகும். இதுல நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கீழே இருந்து மேல் நோக்கி ரத்த ஓட்டம் வந்து பம்ப் ஆகும், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணும். அப்போ வெரிகோஸ் வெயின் கொஞ்சம் கியூர் ஆகும் அதுலயும். அதனால நடைப்பயிற்சியும் சேர்த்து பண்றது சிறப்பு. அவ்வளவுதான். ஆமா, ஒத்தடை கொடுக்கறது சொன்னீங்களா? அது எவ்வளவு நேரம் கொடுக்கணும்? காலையில குளிக்கிறப்ப கொடுத்துக்கலாங்களா? எப்ப வேணா பண்ணலாமா, உங்களுக்கு எப்ப முடியுதோ அப்ப பண்ணுங்க. அவ்வளவுதான். எண்ணெய் தடவிட்டு பண்றதுனால இது ஒரு 3 தடவை, அது ஒரு 3 தடவை, டோட்டலா ஒரு 6 தடவை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை, அதிகமா இருந்தா 2 தடவை, இல்லைன்னா ஒரு தடவை பண்ணலாம். சரிங்கம்மா. அம்மா கர்ப்பிணிகள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமான்ட்டு அஜய் ஐயா வந்து உங்ககிட்ட கேட்க சொன்னாருங்க. நல்லெண்ணெய் குளியல். கர்ப்பிணி பெண்கள் வந்து நல்லெண்ணெய் குளியல் பண்ணலாங்களான்னு கேட்டதுக்கு வந்து அஜய் பிரகாஷ் வந்து உங்களுக்கு வேண்டாங்கம்மா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் எண்ணெய் குளியல் வேண்டாம். சரிங்களா? சரிங்க சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிம்மா. அடுத்ததாக ஜெயக்குமார் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களோட நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும்மா. அதுல நன்றி கேள்வி பதில் நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. ஒருத்தவங்களோட சந்தேகத்தையும் கேட்டு தெளியறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதுல எல்லாரோட இதுவும் கேட்கறப்ப அதுல உள்ள நோய்கள் என்ன, அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி கரெக்டா சொல்றீங்கம்மா. இந்த நன்றி என்னோட நன்றி. மனைவிக்கு பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் இருக்கு. இப்ப நான் கேட்கணும்னு நினைச்சா இன்னொருத்தங்க கேட்டாங்க. அது கரெக்டான இதுமா அது. சரி அது சரி, செய்ய சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்மா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்ம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாலலட்சுமி. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்க. உங்களது ஸ்பீச் உங்க இதெல்லாம் நல்லா இருக்குங்கம்மா. எனக்கு வந்து இந்த ஈறு வீக்கம் கொடுத்து ரத்த கசிவு இருந்ததுன்னா அப்ப அர்ஜென்ட்டா நம்ம என்ன செய்யலாங்கம்மா அத சரி பண்றதுக்கு? அம்மா நாயுருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர் வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும்மா. சரி. சரிங்களா? அத வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட வந்து நீங்க இந்துப்பு கலந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பொடியை வச்சு பல் தேய்ங்க. அப்படியே கொஞ்சம் அழுத்தி விட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பல் தேய்ச்சி கொப்புளிங்க. இது அற்புதமான மருந்து. இந்த ஈறுகள்ல இருக்கக்கூடிய கிருமிகளை அது வெளியில எடுத்துரும். ஈறுகளை பலப்படுத்தும், டைட் பண்ணும். நாயுருவி இந்துப்பு. இப்போ நாயுருவி வேர் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 10ல் 1 பாகம் இந்து உப்பு போட்டா போதும், நிறைய உப்பு போட வேண்டாம். 10ல் 1 பாகம் 10:1. சரிங்களா? சரி. இப்ப அது கிடைக்காதப்ப அர்ஜென்ட்டுக்கு உப்பு மட்டும் வச்சு அழுத்தினா அது சரியாகுங்களா? அப்படி கிடைக்கல அப்படின்னா கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, களிப்பாக்கு. அதை வாங்கிட்டு வந்து இடிச்சு முடிஞ்ச வரைக்கும் அது அவ்வளவு சீக்கிரம் பவுடர் ஆகாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இடிச்சுட்டு அது கூட வந்து நீங்க கிராம்பு, அதாவது இதுவுமே ஒரு 10ல் 1 பாகம் தான். நீங்க வந்து 10 பாகம் வந்து பாத்தீங்கன்னா கொட்டைப்பாக்கு, 1 பாகம் வந்து கிராம்பு பொடி. இதை ரெண்டையும் கலந்து வச்சு பல்லு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தேய்ச்சி கொப்பளிச்சிங்கன்னா சரியாகும். 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக வாழ்க வளமுடன். இறை பூங்குடி அம்மா. வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசணுமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அந்த வெரிகோஸ் இதுக்கு சொன்னீங்கம்மா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது கேட்கலான்னு தான் இருந்தேன். ரொம்ப நன்றி. பல்லு இதுக்கும் கீலர் பாஸ்கர் ஐயாவோட வீடியோ பார்ப்பேன். உங்களோட இது அதுல பார்ப்பேன் நிறையா. அதுல இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அதுதான் விளக்கிட்டு இருக்கேன். பேஸ்ட் போடுறது கிடையாது. அதுவும் பல்லுல ஈரலுக்கு இதாகும்லம்மா? ஆமாங்கம்மா. ஓகேங்கம்மா. பல்லு ஈறுகளுக்கு பல்லு சம்பந்தப்பட்ட எல்லா தொந்தரவுக்குமே இன்ஜெக்ஷன் பல்பொடி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்மா. இப்ப இந்த மாதிரி ஒரு தொந்தரவு பர்டிகுலரா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்பொழுது இந்த 2ல எது பண்ணாலுமே உடனே சரியா போகுங்க. வராம தடுக்கக்கூடியது நம்ம இந்த இன்ஜெக்ஷன் பல்பொடிங்க. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிடும். பட் பல்லு ஈரல ரத்தம் வருது, இல்ல பல்லு ரொம்ப ஆடுது, சொத்தை ஆயிடுச்சுன்னா இந்த 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா உடனே கியூர் ஆகும். வித்தின் 1 or 2 days தான் ரெடி ஆயிடும். ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. அம்மா இப்போ குழந்தைக்கு வந்து 12 வயது ஆகுதுமா. அவ ஓடும்போது வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்றா. ரொம்ப ஓடுனா அது ஏதாவது பார்க்கணுமா இல்ல எதுவும் பிரச்சனையா இருக்குமாமா? இல்ல கவனிங்க. ஒருவேளை குடல் வந்து பலவீனமா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த தொந்தரவு இருக்கும். அப்போ நீங்க தண்ணியில விளையாட விட்டீங்கன்னா அந்த குடல் பகுதிகள் பலப்படும். இல்லைன்னா அடிவயத்துல ஈர துணி பட்டி போடலாம். ஒரு துண்டை நினைச்சு பிழிஞ்சிட்டு அடிவயத்துல போட்டீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. தினமும் முதல்ல டாய்லெட் போறாங்களான்னு கவனிங்க. அது ரொம்ப முக்கியம். அவங்க குழந்தைங்க சாப்பிடுறாங்களா தூங்குறாங்களான்னு பாக்குறத விட அதை விட ரொம்ப முக்கியம் டெய்லி காலையில எழுந்து கழிவு போகுதா, மலம் சரியா போறாங்களா. அது சரியா போகலன்னா குடல் பலவீனம் ஆயிடும். ஸ்கூலுக்கு போறதுனால சரியா கரெக்டா இது பண்ண மாட்டேங்கிறாங்கம்மா. டெய்லி ஒரு 2 வாழைப்பழம் 3 வாழைப்பழம் சாப்பிட கொடுத்துருங்க. இது அத்தியாவசியம்னு சொல்லி எந்த குழந்தைக்கும் வேணாம்னு சொன்னா கூட விடாதீங்க. தினமும் 2 3 வாழைப்பழம் ஒவ்வொரு குழந்தையும் சாப்பிடணும். வாழைப்பழம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கம்மா. சாப்பிட கொடுக்கணுங்க. எந்த விதத்துலயும் ஒண்ணு ஸ்மூத்தி மாதிரி பண்ணிடுங்க. தேங்காய் பால், அந்த பால் எடுத்து நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தை மிக்சியில போட்டு அடிச்சு ஒரு ஸ்பூனை போட்டு பனை வெல்லமோ பனங்கள் கண்டோ கலந்து கொடுத்துருங்க. முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு கொடுங்க. ஸ்மூத்தின்னு புதுசா பண்ணி கொடுங்க. எப்படியாவது சாப்பிட வைங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக 9A to IAP ஜெயராம். வைரம் வாழ்க வைரம் வளமுடன். வைரம் அம்மா. வைரம் வைரம் வைரம். அம்மா வாழ்க வளமுடன். வைரம்மா வாழ்க வளமுடனம்மா. உங்க ஸ்பீச் நல்லா சூப்பரா இருந்தம்மா. நான் எப்ப நன்றி அடிக்கடி நன்றி கேட்பேம்மா. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு. என் பையன் நான் இதுலதான் இருக்கம்மா. நம்ம இறை சாதனை மார்க்கத்துல பையனும் அவனும் சரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாம்மா. ஆனா அவன் சரி வந்து சென்னையில தனியா தான் இருக்கிறான். ஆனா அவனுக்கு வந்து காதுல எப்ப தண்ணியா வருது இறையுது அப்படின்னு சொல்லுவாமா அவன் என்கிட்ட. எப்படி சொல்ல காது சரி இறையுது தண்ணியா வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமா. அதுக்கு என்னம்மா பண்ணலாமா? அம்மா அவங்க குடிக்கிற தண்ணி ஒண்ணு கேன் வாட்டர் இல்லைன்னா ஆர்ஓ வாட்டரா இருக்கும்மா. ஆமா கேன் வாட்டர் தான் வாங்குறாம்மா. அவ்வளவுதான். கொஞ்சம் அதை வந்து மாத்திக்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க ஒண்ணு இப்போ வந்து அல்கலைன் வாட்டர்னு உங்களுக்கு ஆன்லைன்ல நிறைய அவைலபிளா இருக்குங்க. அப்போ அந்த அல்கலைன் ஆமா வாட்டர் வந்து ஆமா அவன் வந்து பைப்பு தண்ணி தான் குளிப்பாமா. குடிக்கிறது தான் மற்ற இந்த தண்ணி கேன் தண்ணி. குடிக்கிறது தான் குடிக்கிறதுல ரொம்ப முக்கியமா. ஆ, ஆ, சரிங்களா? ஆ, அதாவது ஆ, அதுல ஆசிடோட லெவல் அதிகமா இருக்கும், ஆ, அமிலத்தன்மை ஆ, அதிகமா இருக்கும், காரத்தன்மையும் இல்லாம இருக்கும். அதுக்கு இப்போ ஆ, அல்கலைன் வாட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்லைன்ல அவைலபிள். அதை வந்து ஆ, உங்களுக்கு 25 லிட்டர்ஸ்க்கு 5 ml அல்கலைன் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே அதோட pH ம், மாறிடும். அப்போ இந்த காது ஆ. சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. அதனால அதை தண்ணி கொஞ்சம் கலந்து குடிக்கணுமா? ஆமா தண்ணி ஆமா கலந்து ஆமா குடிக்கணும். ஆமா கண்டிப்பா. அவரை என்னோட ஆ, நம்பர் கொடுத்து தொடர்பு கொள்ள சொல்லுங்க. நான் அவருக்கு ஆ, வழிமுறைகள் சரி. 2 3 வழிமுறை இருக்கு சொல்லித்தரேன். அதை அந்த ஆ, ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையான வழிமுறைகள் இருக்கு சொல்லித்தரேன். ஃபாலோ பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? சரிங்கம்மா சரிங்கம்மா. உடற்பயிற்சி செய்வான். காய்கறி பயிற்சி எல்லாம் செய்யதான் செய்வாம்மா. நன்றிங்கம்மா. சரி வாழ்க. சரி சந்தோஷம்மா. சரி நன்றி. நன்றிம்மா. நன்றி. வாழ்க. வாழ்க சரிங்க. வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக முருகாம்பல் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கடந்த காலம் 90ல எல்லாம் 95ல எல்லாம் நீங்களாம் அந்த பயிற்சியெல்லாம் வந்து இருக்க வாய்ப்பே கிடையாது. கடந்த காலத்துக்கு எங்களை கொண்டுட்டு போயிட்டீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. சாணி கரைச்சி தெளிச்சு வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது, வாய்க்காலுக்கு துணிகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு பாத்திரம் விளக்கி குளிச்சுட்டு அதிகாலையில 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றது. அம்மா ஒண்ணுமே உள்ள இருக்குதுமா. அப்ப அந்த கால எங்க அம்மாச்சி கூட நாங்க அங்க போனது அந்த செயல்பட்டதெல்லாம் இப்போ நினைக்கும் போது வந்து ரொம்ப நான் ஆரோக்கியத்தை பத்தி எந்த ஒரு குறையும் இல்லைம்மா. நல்லா இருக்கேன். உங்களை இந்த பாராட்டி சொல்றதுக்காண்டி நான் கால் பண்ணியிருந்தேங்கம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. கடந்த உங்களுடைய கால நினைவுகளை ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. அடுத்ததா சரோஜா அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சரோஜா அம்மா அன்மியூட் வந்துருக்காங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. பேசுங்க அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா. நல்லா இருந்ததுங்கம்மா. உங்களோட ஸ்பீச் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என் பேர் சரோஜாங்கம்மா. நான் சின்ன சேலம். எனக்கு 67 வயசு ஆகுது. நான் வேதாத்திரி மகிழ்ச்சி பயிற்சி 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எடுத்துக்கிட்டேன். ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் எடுத்துட்டு. ஆனா நான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப எதிர்பாராத என்னாச்சுனாக்கா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வலது கால் வந்து பாதங்கள் வந்து ஏதோ மிதிச்சிட்டேங்கம்மா. கல்லோ ஏதோ நைட்ல தெரியல என்னன்ட்டு மிதிச்சுட்டேன். அது வந்து அந்த இடம் கிராக் ஆயிடுச்சுங்கம்மா. ரைட் சைடுல. சரி நான் ரத்த கட்டு மாதிரி இருக்குன்ட்டு நான் ஒரு 4 நாள் விட்டுட்டேன். அப்புறம் ரொம்ப வலியா இருக்குதுன்ட்டு டாக்டர்கிட்ட போனேன். அலோபதி டாக்டர்கிட்ட தான் போனேன். அப்புறம் அவர்கிட்ட போன பிறகு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கிராக் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அப்புறம் இடது கால தாங்கி நடந்து அந்த காலம் அடுத்த நாள் வீங்கி போச்சு. இப்ப எனக்கு வலது காலை விட இடது கால தான் வலி அதிகமா இருக்கு. சரிங்க. அப்புறமாடி இன்னொரு டாக்டர் பார்த்தா அவரு கொடுத்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அந்த வீக்கெண்ட் கொஞ்சம் இருக்கு. அந்த கால் வலிச்சுக்கிட்டே இருக்குதுங்கம்மா. கால் நடந்தா பலூன் மாதிரி கீழே பலூன் வச்சு அமுத்தி நடக்கிற மாதிரி இருக்குது. குறைய மாட்டேங்குது. இந்த காலம் இன்னும் கொஞ்சம் லைட்டா வலிக்குது. அந்த அடிபட்டது சரியான மாதிரி தான் தெரியுது. ஆனா உடற்பயிற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஓரளவுக்கு அந்த இடம் வலிக்காத மாதிரி. வலிக்கிற மாதிரி பயிற்சி செய்யறது இல்ல. அந்த இடத்துக்கு ஜாஸ்தி வந்து வலி கொடுக்காதீங்க.
ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. நீங்க கற்பூராதி தைலம்னு ஒரு தைலம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்குங்க. கற்பூராதி தைலம். அந்த தைலத்தை வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சுடு தண்ணியில நல்லா சூடான தண்ணி, அதுல கல்லுப்பு ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சை பழத்தை ஜூஸ பிழிஞ்சிருங்க. உங்களுடைய கால் வீங்கி இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கிற காலை அதுல முழுகிற மாதிரி வைங்க. உங்களுடைய அந்த கணுக்கால் வரைக்கும் இருந்தா போதுமானது, மேல முட்டி வரைக்கும் வேண்டாம். உங்க பாதம் எல்லாம் முள்ள மூழ்கி இருக்கிற மாதிரி வச்சிருங்க. அதுல கற்பூராதி தைலத்தை முதல்ல உங்க கால்ல தடவிட்டு அந்த சுடுதண்ணில காலை வைங்க. விறுவிறுன்னு அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் சீராகி அந்த கெட்ட நீர் எல்லாம் அந்த உப்பு தண்ணி படும் பொழுது உங்களுக்கு ரத்த ஓட்டத்துல கலந்து யூரின் மூலமா வெளியில போயிடும். இது தேவையான அளவுக்கு ஃபில்ட்ரேஷன் ஆகலன்னு அர்த்தம். அதாவது ஒரு காலை காப்பாத்துறதுக்கு இன்னொரு காலுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்கீங்க. இது அதிகமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால அவ்வளவுதான். இன்னொரு கேள்விங்கம்மா. சொல்லுங்க. அந்த அந்த இடது கால் இப்ப வீங்கிட்டுன்னு சொல்றேன்லங்கம்மா, நான் உடற்பயிற்சி பண்ணிட்டே இருந்தனாலும் எனக்கு வந்து மூட்டெல்லாம் தேஞ்சிருச்சுன்னு டாக்டர் சொல்றாரு. ஆபரேஷன் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் பண்ணிக்கல. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுமா, பயப்பட வேண்டாம். தேய்மானம்லாம் வராதுமா. உணவு முறையிலயும் உடற்பயிற்சியிலுமே ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருக்கு. ஆனா அந்த கால் மட்டும்தான் வந்து முழங்கால்கிட்ட வந்து அப்படியே பின்னாடி இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்குங்கம்மா. சரி சரிங்கம்மா. நீங்க இப்போ நீங்க பிரம்மஞான பயிற்சி வரைக்கும் எடுத்திருக்கீங்களா? ஆசிரியர் பயிற்சி வரைக்குமே எடுத்திருக்குங்கம்மா. அப்போ ஒண்ணுமே இல்லம்மா, பாசஸ் பண்ணுவீங்கல்ல நீங்க, தவம் பண்ணி முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய கால்களுக்கே நீங்க 2 கையாலையும் நீங்க சக்தியை கொடுக்கலாம். நல்லா வந்து நீங்க சுவாசம் பண்ணிக்கிட்டே உங்களுடைய கால்களுக்கு நீங்க சக்தியை கொடுக்கலாம். நீங்க சும்மா வாழ்க வளமுடன் சொல்லிட்டு இருந்தாலே கவனிக்கும் பொழுது எந்த இடத்துக்கு நீங்க உங்க கவனத்தை கொண்டு போறீங்களோ அங்க சக்தி பாயும். இதுதான் கான்செப்டுங்க. இதுக்கு பேர் தான் ஹீலிங். நீங்க பெருசா வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இல்ல கையவே வைக்கலன்னா கூட கண்ணை மூடிட்டு நீங்க தவம் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஆற்றல் முழுக்க அங்க போகட்டும்னு உங்களுடைய கவனத்தை அந்த பகுதிக்கு கொண்டு போனீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 3 நாட்களுக்குள்ள அந்த இடத்துல கூடிய தொந்தரவுகள் சரியா போயிடும். இப்ப நாங்கெல்லாம் செல்ஃப் ஹீலிங் அப்படிதான் பண்றோம். சுய சிகிச்சை அப்படிங்கிறது நாங்க தவம் பண்ணி முடிச்ச உடனே எங்களுக்கு நாங்களே எந்த பகுதிக்கு சக்தி வேணுமோ அங்க நாங்களே அனுப்பிச்சுக்கிறோம். இத பண்ணுங்க, போதுமானது. உடற்பயிற்சி வந்து செய்ய முடியாத போது அப்படி பண்ணுங்க. லைட்டா சின்ன சின்ன அடிபட்டதுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்குவேன், சரியாயிடும். இதுவுமே சரியா போயிடும். சரியா போயிடுங்க. ஆமா, கண்டிப்பா சரியா போகும். சரிங்களா? ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக வி வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஹாய் மேம். வாழ்க வளமுடன். என்னோட பேர் சந்தியா. என் பேர் சந்தியா. நான் ஐடில ஒர்க் பண்றேன். எனக்கு 28 இயர்ஸ் ஆகுது. நான் அன்மேரிடு. எனக்குங்க மேம் இப்ப குமிஞ்சா வந்து ரொம்ப இப்ப முதுகு வந்து ரொம்ப இடுப்பு வந்து சலுக்குங்குதுங்க. அதாவது தலை வரைக்கும் போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தலை குளிஞ்சிட்டு குளிச்சுட்டு இது பண்ணா ரொம்ப ரொம்ப நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கூட வந்து இப்படி குனிஞ்சு தலை குளிக்க முடியலைங்க. அதனால எக்ஸசைஸ் வந்து இப்ப நான் ரொம்ப தூரம் இப்ப 1 hour நடக்கிறேங்க மேம். 1 hour நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்தோம்னா அந்த இடத்துல ஸ்டிஃபா இருக்க மாதிரி இருக்கு. டக்குன்னு வந்து குமிய முடிய மாட்டேங்குதுங்க. அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாங்களாங்க மேம், இல்ல எண்ணெய் போடலாங்களா? ஆமா, எக்ஸசைஸ் பண்ணலாமா. அதோட ரொம்ப முக்கியமானது, நீங்க உட்கார்ந்து வேலை செய்யற சேரோட பொசிஷனை மாத்துங்க. கண்டிப்பா அதுல ஏதோ சில மாற்றங்கள் டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் அந்த சேரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி பண்ணணும். ஸ்டிஃபா இருக்கும் பொழுது அந்த இடத்துல கூடிய தசைகள்லாம் இறுக்கி போயிடும். ரத்த ஓட்டம் போகும், ஆனா இறுக்கி போயிடும். அதுதான் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்றது. இறுக்கிடுச்சுன்னா உங்களால திரும்ப நார்மல் பொசிஷனை கொண்டு வரவே முடியாது. 1. 2வது, இப்படி இடுப்புல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சலுக்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு வலி இருக்கு, சுரீர்னு கழுத்து வரைக்கும் போகுது அப்படின்னாலே அந்த இடத்துல கூடிய எலும்புகள்ல அதிகமான உராய்வு இருக்குன்னு அர்த்தம். ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு ஜாஸ்தி உரசும் பொழுதுதான் அந்த ஒரு ரேடியேட்டிங் பெயின் செர்விக்கல் வரைக்கும் வரும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா தைலம் நீங்க வந்து பிண்ட தைலம் இருக்கு, வாதநாராயணி தைலம் இருக்கு, நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கனாலே தருவாங்க. அதை லைட்டா சூடு பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடுப்பு பகுதியில யாரையாவது விட்டு தடவி விட்டுட்டு கல் உப்பு நெல் உமி, நெல் தவிடு கிடையாதுங்க, நாட்டு மருந்து கடையில நெல் உமின்னு கேளுங்க. இது ஒரு கைப்பிடி, இது ஒரு கைப்பிடி போட்டு இரும்பு வடச்சட்டில வறுத்துட்டு ஒரு துணியில காட்டன் துணியில கட்டிட்டு தைலம் தடவனதுக்கு அப்புறமா ஒத்தனை கொடுக்க சொல்லுங்க. அந்த இடத்துல இறுக்கம் தளர்வு அடைஞ்சிரும், பலம் கிடைக்கும், ரத்த ஓட்டம் போகும், கொஞ்சம் அந்த உராய்வு வந்து கம்மியாகி பர்மனண்டா கியூர் ஆகும். புரியுதுங்களா?
வாக்கிங் போலாம், தவறு கிடையாது. எக்ஸசைஸ் மட்டும் முன்பக்கம் வளைஞ்சு எதையுமே பண்ணாதீங்க. அந்த இடத்துக்கு கஷ்டம் கொடுக்குற எந்த பயிற்சிகளும் பண்ண வேண்டாம். நான் இப்ப சொன்ன மாதிரி நீங்க சும்மா உட்கார்ந்துகிட்டு அந்த இடத்த கவனிங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தசைகள்லாம் வலுவடையுது, ரத்த ஓட்டம் சீராகுது, அந்த இடத்துல நரம்புகள்லாம் பலப்படுது, எலும்பு தேவையான சத்தோட இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுட்டே இருங்க. உங்க இடுப்பு பகுதி எங்க வலி இருக்கோ அங்க மட்டும் கவனம் செலுத்துங்க. தினமும் குறைஞ்சது 10 நிமிஷம், அதிகபட்சம் 20 நிமிஷம் பண்ணிக்கிட்டே இருங்க. அது கூடவே இந்த ஒத்தரம் கொடுக்கறதையும் பண்ணுங்க. பர்மனண்டா கியூர் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக மாரியம்மன் குப்புசாமி அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசணுமா? அம்மா இதுக்கு மேல யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணாம், அம்மாவுக்கு நேரம் ஆயிடும். சரிம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அம்மா எனக்கு வயசு 65 ஆகுதுங்க. இந்த கணங்கால் சுத்தியும் கட்டி கட்டியா இருக்குதுங்கம்மா. கணங்கால் சுத்தியும் அந்த முழி சுத்தி. சரிங்கம்மா. 2 கால்லயும் அந்த மாதிரி இருக்குதுங்க. வலி இருக்காமா? வலி இல்லைங்க. அம்மா அது கொழுப்பு அந்த கட்டிங்கம்மா. கட்டியே இருக்கிற இடத்துல வலி இல்லைங்க. பாதம் வலிக்குது, பாதம் மட்டும் வலிக்குதுங்க. ஓ சரிங்கம்மா. அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு சுடுதண்ணியில கல்லுப்பு போட்டு எலுமிச்சை பழம் அப்படி போட்டு வைக்கிறேங்கம்மா. அது வச்சுட்டே இருங்கம்மா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரிங்க. இந்த வாக்கிங் போறதெல்லாம் பண்ணுங்க. இந்த ரத்த சரிங்க. சுத்தி பானம்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில இயற்கை அங்காடிகள்ல கிடைக்கும். சரிங்க. அத ரத்த சுத்தி வாங்கி ரத்த சுத்தி பானம் அப்படின்னு பேருங்க. பானம். ஆமாங்க. சரிங்கம்மா. அது வந்து ஒரு எலுமிச்சை சாறு, அப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகரு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சரிங்க. தேனு இதோட கலவை தான் அது. வேற ஒண்ணும் இல்ல. சரி சரிங்க. இது சரிங்கம்மா. வந்து உங்களுக்கு உடம்புல அங்கங்க இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கட்டிகளை கரைச்சிடும். சரிங்களா? சரிங்கம்மா. சரிங்கம்மா. ஒருவேளை இந்த கொழுப்பு கொஞ்சமாவது ரத்த குழாயில, சின்ன சின்ன ரத்த குழாயில அடைச்சிட்டு இருந்ததுன்னா கால் பாதத்துல வலி அதிகமா இருக்கும். அப்ப இப்பையில இருந்தே எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா எந்த இதுலயும் கொழுப்பே இல்லாம சரியா போயிடும். இத மட்டும் பண்ணா போதும். சரிங்களா? தடவிக்கிறதுங்களா குடிக்கிறதுங்களா? உள்ள குடிக்கணும். குடிக்கணும். சரி, எவ்வளவு குடிக்கணுங்க? அதுலயே உங்களுக்கு அளவு போட்டிருப்பாங்க. இந்த வயசுக்கு இவ்வளவு அளவு, சரிங்க. இவ்வளவு தண்ணி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த அளவு எடுத்துக்கோங்க. அம்மா சரிங்களா? நேர் தடவை அந்த பேர் சொல்லுங்கம்மா. ரத்த சுத்தி பானம், ரத்தம் சுத்தம் பண்ற ஜூஸ்ன்னு பேரு. பானம். சரிங்களா? சரிங்கம்மா. எவ்வளவு நாளைக்கு குடிக்கணுங்கம்மா? நீங்க ஒரு 3 டோஸ் வாங்கி குடிங்கம்மா போதும். 200 மில்லி இது சரிங்கம்மா. 3 தடவை குடிங்க. முழுசா சரியாயிடும். சரிங்கம்மா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன் மேடம். நன்றிங்கம்மா. நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அம்மா 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்காம உங்களுக்கு டைம் இருக்குதுங்களா? பாத்துக்கலாமா? பாக்கலாமா? சொல்லிடலாம். சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாசுகி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு வந்து 36 ஆகுதுமா ஏஜ். ஹலோ அம்மா, புரியுதுங்களாம்மா? அம்மா கேக்குதுமா, சொல்லுங்க. அம்மா எனக்கு மரு வருதுங்கம்மா. காலையில பாத்தீங்கன்னா கால்ல நிறைய இடத்துல ஒரு கால்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வர ஆரம்பிக்குது. அப்புறம் கையில அங்கங்க மரு வருதுங்கம்மா. இவ்வளவு வருஷமா இல்ல, இப்போ ஒரு 2 வருஷமா இது வருது. என்ன பண்றதுன்னு இதுக்கு? அம்மா ரொம்ப எளிமைமா, ஒண்ணும் சிரமப்பட வேண்டாம். மாதம் ஒரு முறை நீங்க ஏதாவது ஒரு இயற்கை மருத்துவ மையத்துல போய் மண் குளியல் எடுத்துக்கோங்கம்மா. சரிங்கம்மா. உடம்பு ஃபுல்லாவுமே அவங்க வந்து மண்ணை கொடுப்பாங்க. அந்த மண்ணை வந்து வேப்ப இலை, குப்பைமேனி இலை எல்லாம் போட்டு அவங்க தருவாங்க. மையங்கள்ல போய் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபுல்லா தலையில இருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணி நீங்க குளிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணு உதிர்ந்துரும், இல்லைன்னா அப்படியே ஸ்டிங்க் ஆகி எலிமினேட் ஆகும். ரொம்ப எளிமை. ஏன்னா உடல் ஃபுல்லா இருக்கும் பொழுது நீங்க மண் குளியல் எடுத்தீங்கன்னா சிறப்பான ட்ரீட்மெண்டா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எவ்வளவு நாளைக்கு ஒன்ஸ்மா அதை பண்ணணும்? ஆமா, மாசம் ஒரு தடவை தான். ஒரு மாசத்துக்கு ஒரு முறை. எப்படி ஒரு அதிகபட்சம் நீங்க ஒரு 6 மாசம் எடுத்தீங்கன்னா கியூர் ஆகும். சரிங்கம்மா. சரிங்களா? சரிங்கம்மா. நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்மா. நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. அடுத்தது நத்திங். வாழ்க வளமுடன். A059. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, டெலிவரி ஆனதுல இருந்தே 2வது குழந்தை பிறந்து டெலிவரி ஆனதுல இருந்தே
மேல் வயிறு இருந்துகிட்டே இருக்குமா? எக்ஸர்சைஸ் நம்ம உடற்பயிற்சி இதெல்லாம் நான் ரெகுலராவே செஞ்சுக்கிட்டே தாம்மா இருக்கிறேன். சரிங்கம்மா. மேல் வயிறு அது எப்படி சொல்றது? இன்னும் ஃபுட்டுமே வந்து ஒரு லிமிட்டடா ஒரு 3 இட்லி அந்த மாரி ஒரு அளவுக்கு ஃபுட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலா தான் இருக்கிறேன். ஆனாலும் இந்த ஆமா. வயிறு குறைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. அம்மா நார்மல் டெலிவரியா சிசேரியனாமா? இது ஃபோர்செப்ஸ்மா. அந்த வேக்யூம் இது சொல்லி ஓகே. இது பண்ணுவாங்கல்ல. நார்மல் தான் ஓகே, ஓகே. எல்லாமே 2மே. சரிங்கம்மா. உங்களுடைய வயசு என்ன ஆகுது? 44மா. ஓகே. நீங்க வந்து ரொம்ப எளிமையா நான் ஒரு பயிற்சி சொல்றேன்மா. ஆ. பாடி ட்விஸ்டிங், ஸ்பைனல் ட்விஸ்டிங்னு ஒரு பயிற்சி இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் யோகாசனத்துல பாத்தீங்கன்னா, கைகள 2யும் இப்படி முன்னாடி வச்சுக்கிட்டு, அப்படி டர்ன் பண்றது இருக்கும். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ. ஆமா. மகராசனம் இதுல. அதே. அந்த மாரி நீங்க வந்து நின்னுட்டு பண்ணலாம். நல்லா 2 கால்களையும் அகட்டி வச்சுக்கிட்டும் பண்ணலாம். ஆனா கால தூக்காம எவ்வளவு முடியுமோ, ஸ்பைனல் கார்டு உடம்பு ஃபுல்லாவுமே ட்விஸ்டிங் பண்ற ஆசனாஸ் எதெல்லாம் இருக்கோ, உட்கார்ந்துட்டு கூட பண்ணுவோம். நல்லா இப்படி ஓகே. பெண்ட் பண்ணி அவங்களுடைய தலை முட்டினால கால் முட்டிய தொடுறது, தலையினால அந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இந்த மாதிரியான பயிற்சிகள் எந்த அளவுக்கு குடுக்குறீங்களோ, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டியா இறுகி போயிருக்கிற மசில்ஸ் கலோரிஸ் பர்ன் ஆக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அது எளிமையான ஒண்ணு. 2வது நீங்க வந்து இடுப்பு குளியலுக்குன்னு ஒரு டப் ஒண்ணு இருக்கு. ஹிப் பாத் டப். அதுல சரி. உட்கார்ந்துகிட்டு புற்று மண்ண வந்து மேல் வயிறு, அடிவயிறு ஃபுல்லாவுமே அப்ளை பண்ணீங்கன்னா, அதுவுமே கலோரிஸ பர்ன் பண்ணும். சரிங்களா? அதே ஓகே. மாரி அந்த அந்த இடத்துக்கு மட்டும் ஸ்டீம் பாத் குடுக்கறது. லோக்கல் ஸ்டீமர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நீராவி அந்த இடத்துக்கு மட்டும் வேர்க்கிற மாதிரி கலோரிஸ பர்ன் பண்ற மாரி இயற்கை மருத்துவ மையங்கள்ல சில சிகிச்சை முறைகள் இருக்கு. யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ் அந்த மாரி சில நிற கதிர்கள வந்து பாஸ் பண்றது. இந்த மாரி சிகிச்சைகள் வந்து ரொம்ப எளிமையா அந்த மேல் வயிறுக்குடைய அந்த கலோரிஸ பர்ன் பண்ணும். முதல்ல ஆசன பயிற்சிகள்ல ட்விஸ்டிங் பண்ணுங்க. அதுவே போதும். அப்படி இல்லன்னா இன்னொரு பயிற்சியும் இருக்குது. நீங்க YouTubeல போனீங்கன்னா, ஜப்பானீஸ் டவல் மெத்தட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஜப்பான்காரவங்க பண்ணக்கூடிய ஒரு டவல் மெத்தட். ஒரு பூத்துண்டுன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அந்த துண்ட மடிச்சு முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு, கை விரல்கள் 2யும் தலைக்கு மேல கொண்டு போய் தரையில வந்து படியிற மாரி வைக்கணும். 2 கால் கட்டை விரல்கள் இப்படி சேர்க்கணும். அப்ப என்ன ஆகும்? வயிறு மட்டும் இப்படி மேடா இருக்கும். இது இது 5 நிமிஷம் பயிற்சி தான். நீங்க போய் ஜப்பானீஸ் டவல் மெத்தட் அப்படின்னு போடுங்க YouTubeல. அது வரும். 5 நிமிஷம் தான். காலையில 5 நிமிஷம், சாயங்காலம் 5 நிமிஷம். 15 நாள்ல டம்மி ஃபிளாட் ஆயிடும். சிசேரியன் பண்ணவங்க மட்டும் இது பண்ணக்கூடாது. இது ரொம்ப அற்புதமானது. மேல் வயிறையும் கரைக்கும், அடி வயிறையும் பலப்படுத்தும். அற்புதமான பயிற்சி. பண்ணி பாருங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக மதுமதி யோகா வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அம்மா எக்ஸலன்ட் செஷன்மா இது. அம்மா என்னோட டாட்டருக்கு அதாவது வகுடு எடுப்போம்லம்மா, தலை உச்சி அந்த இடத்துல சின்னதா ஒரு கொழுப்பு கட்டியா அது என்னன்னு தெரியலம்மா. அந்த தொட்டு பார்த்தோம்னா அது ஒரு கட்டி மாதிரி இருக்குங்கம்மா. அது ஆனா பெயினா இருக்குன்னு சொல்றா. ஹோமியோ கூட்டிட்டு போயிட்டு டேப்லெட்ஸ் எடுக்கும்போது அந்த கட்டியோட சைஸ் கொஞ்சம் சின்னதானது. இப்ப அவ ஜாப்க்கு போனதுக்கு அப்புறம் அது கன்டினியூ பண்ண முடியலம்மா அவங்களால. ஆனா திரும்ப இப்ப வீட்டுக்கு வரும்போது பார்த்து தொட்டு பார்த்தோம்னா அது பெயினா இருக்குன்னு சொல்றாங்கம்மா. இது எதனால ஓகே. இருக்குங்கம்மா? அம்மா அது வந்து கெட்ட நீர். அதாவது நம்மளுடைய மூளையில மெனிஞ்சஸ்னு ஒரு மெம்பரேன் இருக்குங்க. சைனஸ் ஓகேப்பா. மெம்பரேன் மாதிரி மெனிஞ்சஸ்னு ஒரு மெம்பரேன் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஓகேம்மா. இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்தா இப்படி ஏதாவது வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஓகேம்மா. பர்டிகுலர் இடத்துலயும் வரும். இதனால ஓகேம்மா. வரக்கூடியது. ஸோ இது நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. எனக்கு ஒரு போட்டோ மட்டும் எடுத்து அதை அனுப்புங்க. என்னோட வாட்ஸ்அப் ஓகேம்மா. நம்பருக்கு. நான் அது ஓகேம்மா. எந்த மாதிரியான கலர் பார்க்கணும், என்ன ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு என்ன சிகிச்சை கொடுத்தா சரியா போகும் அப்படின்னு நான் சொல்றேன். எளிமையான சிகிச்சை ஓகேம்மா. முறைகள் இருக்கு. பெர்மனன்ட்டா கியூர் ஆகும். பயப்பட வேண்டாம். ஓகேம்மா. சரிங்களா? ஓகேம்மா. இது அவங்க ஹோமியோ டாக்டர் சொன்னது டாண்ட்ரஃப்னால கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஆ ஏதோ என் ஒண்ணு உள்ளுக்குள்ள மெனிஞ்சஸ்ல இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும். அவ்வளவுதான்.
ஓகே. ஓகேம்மா. நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் வாங்கிக்கிறேன்ம்மா. கேட்டு வாங்கிட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அப்புறம் காலையில எழுந்தா நெறைய தும்மல்மா. அவங்க கன்டினியூஸா தும்மிட்டே இருக்காங்க. எனக்கு ட்வின்ஸ் இன்னொரு பொண்ணு அவங்களுக்கு. தும்மிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த காதுல ஒரு சவுண்ட் நைட்லாம் கிறுகிறுன்னு காது, தொண்டைலாம் அரிக்குது. காதுல ஒரு சவுண்ட் குடுத்துட்டே இருப்பா. வித்தியாசமா அந்த ஒரு இது அந்த இதுக்கு எதுவும் சிம்பிள் ட்ரீட்மெண்ட் எதுவும் இருக்குமாம்மா? அம்மா இதோட கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ம். நுரையீரல் தேவையான அளவுக்கு பலத்தோட இல்ல. இல்ல. ஓகே. பிராணவாயு உடம்புல வந்து குறைவா இருக்கு. நுரையீரல் ம். தன்னோட கெப்பாசிட்டில இல்லன்னு அர்த்தம். அதாவது ஓகே. தும்மல் ஆகட்டும், ஆ. சைனசைட்டிஸ் ஆகட்டும், அலர்ஜி ஆ. ஆகட்டும், இது எல்லாமே ஒரே கேட்டகரி. இது எல்லாமே ஓகேம்மா. நுரையீரல் சம்பந்தப்பட்டது. அப்போ நுரையீரல் ஓகேம்மா. அப்படின்னு சொன்னாலே நாம ஆ. ஒண்ணு பிராணாயாமம் பண்ணணும். ஓகேம்மா. 2வது நாம இப்ப சொன்ன மாரி உடற்பயிற்சிகள் செய்து வெப்பத்தை கூட்டணும். அப்ப பிராண ஓகேம்மா. ஓட்டம் சரியா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஓகேம்மா. 3வது சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஆ. உணவுகளான காரமான ஆ. உணவு. இஞ்சி, ஓகே. பூண்டு, ஆ. சின்ன ஆ. வெங்காயம், வெற்றிலை, மிளகு ம். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ உணவுல அவங்க சேர்த்து இது தொடர்ந்து பழகிட்டாங்கன்னா, ஓகே. நுரையீரல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். ஓகே. ஓகேம்மா. ஓகேம்மா. புரியுதுங்களா? சோ இந்த ஓகேம்மா. 3யும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகேம்மா. நன்றிம்மா. வாழ்க நன்றிம்மா. வளமுடன்ம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கோகிலம் அம்மா மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா சாரிங்கம்மா. நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். கேட்கலாமாங்கம்மா? சொல்லுங்க. பரவாயில்லம்மா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா. கால் ஆணி வந்து எனக்கு நெறைய இருக்குங்கம்மா. எனக்கு வெரிகோஸ் வெயின் சொல்லியிருந்தேன்லங்கம்மா. கால் ஆணி நெறைய வந்துட்டு இருக்கு. ஒரு பாதத்திலேயே 7 இடத்துல வந்திருக்கு. சரிங்கம்மா. ரொம்ப சிம்பிள்மா. கொஞ்சம் நம்ம எப்பவும் சொல்ற அந்த பாதம் சுத்தம் பண்ற மாரி சுடு தண்ணி, ஒரு கைப்பிடி கல்லுப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளு, 1/2 எலுமிச்சப்பழம். கால முதல்ல என்ன பண்ணுங்க, அதுல ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க உங்களுடைய பாதத்த. நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா சுத்தமான பிளேடு எடுத்துக்கோங்க. அந்த எங்கெல்லாம் கால் ஆணி தடிச்சு போயிருக்கோ தோலு, அத லைட்டா ரத்தம் வராத அளவுக்கு, ரொம்ப வலிக்காத அளவுக்கு கெட்டியா இருக்கிற தோல மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. சுத்தமான மருதாணி எடுத்து நல்ல மைய அரைச்சு, எங்கெல்லாம் கால் ஆணி இருக்கோ, இல்லைன்னா மொத்தமா பாதம் ஃபுல்லா தடவிட்டு, முடிஞ்சதுன்னா ஒரு 2 இடத்துல இருந்ததுன்னா துணி வச்சு கட்டிருங்க. அப்படி இல்லைன்னா பாதம் ஃபுல்லா இருந்தாலும் நல்லா வச்சுட்டு கால துணி வச்சு கட்டிட்டு, நல்லா ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் விட்டுருங்க. வாரத்துக்கு 1 நாள் பண்ணுங்க. சில பேருக்கு ஒரே நாள்ல சரியா போயிடும். சில பேருக்கு 3 வாரம் ஆகும். அவ்வளவுதான். வாரம் 1 நாள் பண்ணா போதுமானது. ஒவ்வொரு தடவையும் இப்படி சுத்தம் பண்ணிட்டு தான் பண்ணணும். புரியுதுங்களா? பெர்மனன்ட்டா சரி. கியூர் ஆயிடும். திரும்ப வரவும் வராது. சரியா? சரிங்கம்மா. அம்மா இந்த பச்சை நரம்புகள் உடல் ஃபுல்லா இருக்கிறது கழிவுனால இந்த மாதிரி கால் ஆணி வருதாங்கம்மா? இந்த கழிவு ரத்தம் வந்து பச்சை நரம்பு வெரிகோஸ் வெயின்லயும் சரி, கை, கால் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆமா. ரத்தம் சுத்தமா இல்ல அப்படிங்கிறத குறிக்குதுமா. சரியான ஓட்டமும் இல்ல. சோ சரி. உடற்பயிற்சி கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. சரியா போயிடும். சரிங்கம்மா. சரிங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நத்திங் 059. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இது அல்சர் இஷ்யூ எனக்கு இருந்துகிட்டே இருக்குமா. கொஞ்சம் காரம் சாப்பிட்டாலும் அதாவது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஒரு நாள் இந்த வத்த குழம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலும் திரும்ப எனக்கு அந்த திரும்ப அந்த எரிச்சல்லாம் இருக்குது. சரிம்மா. அதுக்கு ஏதாவது உணவு முறை ஏதாவது சொல்லுங்க. ஒண்ணு வந்து பழைய சோறு சாப்பிடுறதுமா. பழைய ஓகே. சோறு எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரிய அரிசியை வடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்து மண் சட்டியில போட்டு வடிச்ச கஞ்சி பாதி, பச்சை தண்ணி பாதி 2ம் சம அளவு கலந்து அந்த சாப்பாட்டுல முதல் இரவு வச்சுட்டீங்கன்னா, அடுத்த நாள் காலையில அந்த தண்ணிய வடிச்சு ஒரு 4 இல்லைன்னா 2 சின்ன வெங்காயம் தொட்டுட்டு பச்சை தண்ணி அந்த தண்ணிய பழைய சோறு தண்ணிய குடிக்கணும். மதியான வேளையில அந்த பழைய சோறுல கொஞ்சமா வேணும்னா மோர் கலந்துட்டு சின்ன வெங்காயம் தொட்டுட்டு சாப்பிடுங்க. இது முதன்மையான மருந்து. 2வது தேங்காய் பால். தேங்காய் பாலை வந்து நீங்க எந்த விதத்துலயாவது கொஞ்சம் கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா மென்னு சாப்பிடலாம், பாலா குடிக்கலாம். தேங்காய் புண்ணை வந்து ஆற்றும். 2வது. 3வது ஒரு நாளைக்கு 2 வேளை திரிபலா சூரணம் சுடுதண்ணியில ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து 1/2 டம்ளர் சுடுதண்ணில கலந்து குடிச்சிட்டு படுங்க. வயிற்றுல கூடிய புண்ணை ஆற்றும். சரிங்களா? இன்னும் இல்ல இது எதுவும் பண்ண முடியல, அடுத்தது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாம பெரும்பாலும் சொல்லக்கூடியது அடி வயிற்றுல ஈர துணி பட்டி போடுறது. இந்த சூடை வந்து உள்ள வந்து சூடு அதிகமா இருக்கும். புண்ணு ஆறவே ஆறாது. அந்த சூட்டை வந்து இதுதான் தணிக்கும். ஒரு துண்டை நனைச்சு புழிஞ்சிட்டு வயிற்றுல ஒரு 45 நிமிஷம் போட்டு வச்சுக்கோங்க.
வலி ம், உடனே ம். கம்மியாகும். வலி உடனே கம்மியாகும். ஆனா புண்ணு ம். ஆத்தணும்னா இந்த 3 வழியில ஏதாவது ஒரு வழியை ஃபாலோ ஆ பண்ணணும். சரிங்களா? ஓகே ஓகேங்க. நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிம்மா. அம்மா இன்னும் ஒரே ஒருத்தங்க இருக்காங்க, கேட்கலாமா அம்மா? நாம கேட்கலாமா, சொல்லுங்க. ரேவதி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வாழ்க அம்மா. வளமுடன். வாழ்க ஆ வளமுடன். கேளுங்க. அம்மா எனக்கு வந்து இந்த பல்லுல வந்து ரொம்ப கரை பிடிச்சிருக்கு. இன்ஜெக்ஷன் பல்பொடி தான் போடுறேன். சரிங்கம்மா. பிரஷ் வந்து தினசரி போடுறதில்ல. அந்த கரையா இருக்குதுங்கிறனால ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை பிரஷ் போட்டு தேய்க்கிறேன். இருந்தாலும் அந்த கரை போக மாட்டேங்குதுங்கம்மா. அதுக்கு என்னங்கம்மா பண்ணலாம்? அம்மா தேங்காய் ஓடை வந்து நல்லா நெருப்புல போட்டு கறி ஆக்கிடுங்கம்மா. ம் 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 அந்த ம் கறியை எடுத்துட்டு பவுடர் ம் பண்ணிட்டு அது கூட நம்ம ஏற்கனவே ம் சொன்ன மாதிரி 10ல் 1 பாகம் இந்து உப்பு கலந்து அதை வச்சு ம். பல் தேய்ச்சிட்டு வாங்க. சீக்கிரமா அந்த கருப்பு வந்து போயிடுமா. சரிங்களா? அப்படி. இது எதனை ஆ குறிக்குது அப்படின்னு சொன்னா நம்ம ம் உடம்புல சிறுநீரகம் ம் தேவையான பலத்தோட இல்லை அப்படின்னு குறிக்குது. அப்போ நீங்க சரி. குடிக்கிற தண்ணி குளிக்கிற ம் தண்ணி எல்லாம் நல்லதா தான் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரிங்கம்மா. ம். சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப சரி. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது ஜெயக்குமார்னு ஒருத்தங்க இருக்காங்கம்மா. சொல்லுங்க. அதனால போயிட்டாங்க. சரிம்மா 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 சரிம்மா, பரவாயில்லம்மா. ரொம்ப நன்றிம்மா. ஜெயக்குமார் மறுபடியும் வந்திருக்காங்க, பேசலாமாம்மா? பேசலாங்க. கொடுங்க. அன்மிட். அம்மா வாங்க. வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். அம்மா. ஐயா வணக்கம். வாழ்க சொல்லுங்க. வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா 3 விரலும் மறக்குது, 2 சைடுலயும் 3 விரல் மறத்து போகுது. அது என்ன ரீசன் அம்மா? அது கையிலயா கால்லீங்களா? அம்மாடி எதுங்க? கையில வரல. 3 சிண்டு விரல், பெரிய விரல், இந்த 3 விரல் மாத்திரம் மறத்து போகுது. ஆ கழுத்துல இருந்து மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துல பாதிப்பு இருக்குன்னு அர்த்தங்க. அதுக்கு சரிங்களா? என்னம்மா ரத்த பண்ணலாம்? ஓட்டம் ரத்த ஓட்டம் சரியா இல்ல. நல்லா கைகளுக்கு நிறைய பயிற்சி கொடுங்க. உடம்புக்கு நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து பயிற்சிகள்லாம் கொடுத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் போக ஆரம்பிச்சிடும். சரியா போகல, எங்கேயோ எங்கேயோ ஜாம் ஆயிருக்குன்னு அர்த்தம். பயிற்சி கொடுங்க, சரியா போயிடும். என்ன சரிங்களா? பயிற்சிமா எடுக்கலாம் அதுக்கு? இல்லைங்க, ஜாயின்ஸ் ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் வளைச்சு நெளிக்கிற அந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுங்கன்னு சொல்றேன். சரிம்மா சரிம்மா. உடற்பயிற்சி. ரொம்ப ரொம்ப உங்களோட நேரத்தை வேற நாங்க வீணடிச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றிம்மா. எல்லாரோட கேள்விக்கு பொறுமையா பதில் சொன்ன அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அம்மா ஆமா அம்மா அப்படி பொறுமையா பதில் சொன்ன அம்மாவை மறுபடியும் எல்லாரும் துரியநிலையிலிருந்து வாழ்த்திடலாம். அகிலா அம்மா அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்தது உங்க ஸ்பீச் ஆகட்டும், எல்லாத்துக்கும் பதில் சொல்றதாகட்டும், எல்லாமே அப்படியே சரசர ஃபிங்கர் டிப்ஸ்ல அப்படியே சொல்லிடுறீங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அம்மா. நீங்க ரிலீவ் ஆனா ஆயிக்கலாமா? அடுத்த வாழ்க நன்றி. நன்றி. வாழ்க. அடுத்ததாக முக்கிய அறிவிப்புகள். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியரை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4:30 மணிக்கு முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். காலை 9 மணிக்கு மற்றும் 12 மணி, மாலை 3 மணி சிறப்பு தவங்கள் இருக்கு. 12 மணிக்கு இறையாசிரிய பயிற்சியும் இருக்குது. அதுலயும் நம்ம வந்து கலந்துக்கலாம். நாளைக்கு பாடல் பயிற்சி 10 மணிக்கு இருக்குது. 10 to 11 இருக்குது. நம்மளோட மனப்பாடம் பண்றதுக்கான பாட்டு அன்னைக்கு நம்ம பாடவும் செஞ்சுக்கலாம். அதை கேட்டுட்டே நம்ம அன்றாட வேலைகளை செஞ்சா கூட நம்ம அந்த பாடல் பதியும் நம்ம அதை எழுதிக்கலாம். அதனால நாளைக்கு பாடல் பயிற்சிக்கு 10 to 11 எல்லாரும் கலந்துக்கலாம். கலந்துட்டு அனுமதி பெறலாம். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக வேதாத்திரை கவி மற்றும் உலக நல வாழ்த்து பாட இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். உதயகுமாரி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வேதாத்திரியம் பாருங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருட்டுறையில் சமநீதி,
நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக கிருஷ்ணவேணி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு உலகநல வாழ்த்து பாடலாமா? உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், களங்கங்கள் போட்டி பகை கலந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. மிக சிறப்பாக உலகநல வாழ்த்து மற்றும் வேதாத்திரியம் பாடி கொடுத்த உதயகுமாரி அம்மா அவர்களுக்கும் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அருள் தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். 8:30 மணிக்கு தற்றுவன் நிகழ்வில் சந்திப்போம். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.